ஹாய் ஹலோ வந்தாச்சா எல்லாரும் வந்தாச்சா ஹாய் ஹலோ வந்தாச்சா இருங்க Good evening, good evening, good evening, good evening, good evening. Yes, okay. So வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து new to the class today. So welcome to Vedantu and நான் உங்க Shravanee ma'am. So this channel is specially for the state board students and also for the students who are preparing for NEET and JEE exams. Okay, super, sama. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த லைவ் செஷனுக்கு லைக் பண்ணாதவங்க இப்போவே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க அதுதான் உங்களோட அட்டெண்டன்ஸ் ஓகேவா ஸோ மை டியர் தீவினல் பேட்ச் எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிட்டீங்களா ஓகே சூப்பர் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 மோஸ்ட் அவைட்டட் செஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன் வை ஸோ டு யூ நோ வை டுடே செஷன் இஸ் வெரி வெரி மோஸ்ட் அவைட்டட் எஸ் ஏன்னா நீங்கள் எல்லாருமே வந்து செகண்ட் மிட் டர்முக்கு வந்து மேம் எனக்கு வந்து இந்த 11th சாப்டர் தான் மேம் எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து கேட்டுகிட்டே வந்து இருந்தீங்க ஸோ தேட்ஸ் வை இன்னைக்கு வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th சாப்டரை நம்ம வந்து சூப்பர் டூப்பராக வந்து படிக்க போகிறோம் ஓகே ஸோ எல்லாருமே ரெடியா ஸ்டார்ட் பண்ணிடலாமா வாட் இஸ் த மிட் டர்ம் போர்ஷன் மிட் டர்முக்கு நம்ம வந்து மேரத்தான்லாம் வந்து வந்திருக்கோம் இல்லையா இப்போ மிட் டர்ம் போர்ஷன் வந்து கேட்குறீங்களே மேரத்தானே வந்தாச்சு சாப்டர் 6 சாரி 1 2 6 7 and then 11 ஓகே மேம் நீங்க எடுக்கிற நீட் கிளாஸ் தமிழ்ல எடுக்கிறீங்களா ஆமா ஆமாண்டா தமிழ் தான் தமிழ் மீடியம் கிடையாது பட் தமிழ் லாங்குவேஜ்ல தான் வந்து எடுக்கிறேன் சரியா தமிழ் மீடியம் கிடையாது பட் தமிழ் லாங்குவேஜ்ல தான் வந்து சொல்லித்தரேன் ஓகே சூப்பர் ஸோ இப்போ வந்து எனக்கு ஆர்கானிக்கே கஷ்டம் மேம் அப்படிங்கிறவங்களாம் வந்து கொஞ்சம் சாட்ல மீ அப்படின்னு போடுங்க மேம் எனக்கு இந்த சாப்டரை பார்த்தாலே பயமா இருக்கு மேம் விட்டுறலாம் பேசாம இந்த சாப்டரே வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு தோணுது பட் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்ல இந்த சாப்டர்ல இருந்து கண்டிப்பா நமக்கு கொஸ்டின் வரப்போகுது அண்ட் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்ல நமக்கு சாய்ஸும் வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்காது ஸோ எப்படியாச்சும் நான் படிக்கணும் அப்படிங்கிறவங்கலாம் கொஞ்சம் ஜென்யூனா ஒத்துக்கோங்க மீ அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே வந்து இல்லை வென் ஐ ஸ்டடிட் 12th ஸ்டாண்டர்ட் எனக்கு இந்த ஆர்கானிக் தான் ரொம்ப ஒரு பயம் வந்து இருந்துச்சு ரைட் ஆனால் வந்து அதுக்கப்புறம் தான் லேட்டர் நான் போயிட்டு மாஸ்டர்ஸ் பண்ண போலாம் தான் நான் வந்து ரியலைஸ் பண்ணேன் இருக்கிறதுலே ஆர்கானிக் தான் வந்து ஈஸி வென் வி கம்பேர் டு இன்ஆர்கானிக் அண்ட் ஆல் ஏன்னா ஆர்கானிக் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா அட்லீஸ்ட் மனப்பாடம் பண்ண வேணாம் அப்படிங்கிறத நான் வந்து லேட்டராக தான் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் ஓகே சூப்பர் இப்போ ஸ்டார்ட் பண்ணா ஸ்டேட் போர்ட்ல சென்டம் எடுக்க முடியுமா தாராளமா முடியும் ஓகே தென் ஐ வாண்ட் டு டெல் ஃபியூ திங்ஸ் டு யூ பசங்களா என்னது அப்படின்னா நான் வந்து உங்களுக்குலாம் டெய்லி ஸ்டடி டார்கெட் வந்து கொடுத்துட்டு இருக்கேன் அது யாருக்கெல்லாம் தெரியும் யாருக்கெல்லாம் தெரியாது யாருக்கெல்லாம் அது தெரியும் யாருக்கெல்லாம் தெரியாது ஸோ என்னுடைய வீடியோல போய் பார்த்தீங்க அப்படின்னா 12th கெமிஸ்ட்ரி 1 year ஸ்டடி பிளான்ல ஐ ஹாவ் பீன் கிவிங் யூ டெய்லி ஸ்டடி பிளான்ஸ் ஓகே ஆல்சோ நீங்க எல்லாருமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய டெலிகிராம் சேனல்ல நீங்க எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ சாப்டர் 2 சாப்டர் 1 அண்ட் சாப்டர் 6 சாப்டர் 7 ஓகே இது எல்லாத்தையுமே நம்ம வந்து போன சண்டே மேரத்தான்ல கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஓகே ஸோ அந்த மேரத்தானை மிஸ் பண்ணவங்க மறக்காம போயிட்டு அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்துருங்க 5 மார்க் மேரத்தான் என்னைக்கு வச்சுக்கலாம் அப்படிங்கிறதையுமே எனக்கு வந்து சாட்ல சொல்லுங்க ஓகே ஸோ வந்து நாளையிலிருந்து இந்த ஜூலை மாதம் வந்து நம்ம சூப்பராக வந்து ஒரு விஷயம் வந்து பண்ண போகிறோம் ஓகே ஸோ என்ன மேம் ஜூலை மாதம் என்ன மேம் பண்ண போகிறோம் அப்படின்னா லிசன் ஸோ வந்து யூ ஆல் நோ ரைட் இந்த மாதிரி வந்து ஜூன் மந்த் நமக்கு கம்ப்ளீட்டாக வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ இந்த ஜூலை மந்த்தை நம்ம பவர் பேக்காக ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஒரு பேக்கப் பிளான் வந்து நம்ம வந்து வச்சுக்க போகிறோம் ஓகே எத்தனை பேர் வந்து மேம் நாங்கள் ஜூன் மாதம் ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிட்டோம் மேம் இப்போ ஜூலை மந்த்ல இருந்து எங்களுக்கு ஒரு பிளான் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறீங்க கொஞ்சம் சாட்ல அவங்க மட்டும் ஒரு ஃபயர் போடுங்க பார்க்கலாம் எஸ்
சாட்ல அவங்க மட்டும் ஒரு ஃபயர் போடுங்க பார்க்கலாம். மேம் ஜூன் மாசம் ஃபுல்லா நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் மேம், ஆனா நான் ஜூலைல எப்படியாச்சும் படிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களாம். எனக்கு தான் சாட் எதுவுமே காட்டலையா? யாருமே வந்து இதை நான் கேட்கறதுக்கே ரிப்ளை பண்ற மாதிரியே தெரியலையே. கரெக்ட், ஓகே. ஸோ வந்து அதுக்காகவே நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ண போறேன். அதுல வந்து நீங்க தாராளமா வந்து கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கோங்க அந்த பிளான். ஓகே, டன். ஸோ பசங்களா, we are going to start the session. ஓகே, நாளைக்கு காலையில 5:30 மணிலேருந்து நாளைக்கு காலையிலேருந்து எவ்ரிடே காலையில 5:30 மணிக்கு உங்களுக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகும். அந்த வீடியோல ஒரு 5 மார்க்கு உங்களுக்கு நாங்க சொல்லி கொடுத்து வீடியோ வந்து போட போறோம். ஓகே, ஸோ எவ்ரிடே காலையில நீ ஒரு 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் மட்டும் எங்க வீடியோ பார்த்த அப்படின்னா போதும். ஓகே, சூப்பர். ஸோ இது வேதாந்தோடைய ஆஃப்லைன் சென்டர்ஸ். இது யாருக்கு அப்படின்னா நீட் ஜேஇக்குலாம் யாரெல்லாம் படிக்கிறீங்களோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆஃப்லைன் சென்டர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. நேர்லயும் போயிட்டு நீங்க விசிட் பண்ணிட்டு வரலாம். பர்சனலைஸ்டு அட்டென்ஷன் கிடைக்கும் அண்ட் பேரண்ட் ஆப் இருக்கும், டவுட் சால்விங் இருக்கும், உங்களுக்கு ஸ்மார்ட் கிளிக்கர்ஸ் வந்து கிளாஸ்ல இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி 100% ரேங்க் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா புக்கை விசிட் அப்படின்னு ஒரு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அந்த புக்கை விசிட் லிங்க் வந்து நீங்க மறக்காம வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. ஸோ தீமினல் பேட்ச்ல ஜாயின் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் எவ்ரிடே 2 hours of live class and வந்து அதோடைய ரெக்கார்டட் கிளாஸ், லைவ் கிளாஸ்லயும் டவுட் சால்விங், ரெக்கார்டட் கிளாஸ்லயும் டவுட் சால்விங், நீட் ஜேஇக்கான வீடியோஸும் உங்களுக்கு அதுல இருக்க போகுது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சண்டே ஆனா டெஸ்ட் இருக்கும், லைவ் கிளாஸ் உடைய PDF கொடுத்துருவோம். ஸோ இது எல்லாமே ஃபார் ஆல் த சப்ஜெக்ட், இங்கிலீஷ், மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா ஃபார் த ஹோல் இயர் நாங்க தான் சொல்லி தர போறோம். ஸோ ஜஸ்ட் அட் த காஸ்ட் ஆஃப் 3,999. ஓகே, லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தீ மின்னல் பேட்சுக்கு ஜாயின் பண்ணாதவங்க உடனே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீங்க லேட்டா ஜாயின் பண்ண உங்களுக்கு தான் லாஸ். ஓகே, ஏபிசிடி கன்வர்ஷனுக்கு ஒரு PDF கொடுங்க மேம். கண்டிப்பா தரேன், நான் தனியா லைவே வரேன், அதோடைய PDF நான் அவங்க எல்லாருக்குமே வந்து தரேன். ஓகே, எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? எஸ், எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? சோ பசங்களா, நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு தேவையான போர்ஷன்ஸை லைன் பை லைனும் டீச் பண்ணிட்டேன். அதோடைய புக் பேக் கொஸ்டின்ஸும் கொடுத்துட்டேன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் நான் உங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கேன். போன சண்டே 2 மார்க்கும் நம்ம மேரத்தான் வந்தோம், 5 மார்க்கும் நான் மேரத்தான் வந்து சொல்லித்தர போறேன். எனக்கு இதையும் தாண்டி எனக்கு மேம் இதெல்லாம் நீங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த என்கிட்ட வந்து கேளுங்க. சரியா? ஓகே, இன்னைக்கு பை த எண்ட் ஆஃப் த லைவ், இந்த லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் கமெண்ட்டை வந்து டிலீட் பண்ணுவேன். லைவ் சாட்ல லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுவீங்கல்ல, அந்த கமெண்ட்ஸ்ல இந்த ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்க்கு கெமிஸ்ட்ரிக்கு உனக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை வந்து என்கிட்ட கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து லைவ்லயோ இல்ல வீடியோஸ்லயோ வந்து ஹெல்ப் பண்றேன். ஓகே, சோ சாப்டர் 11 ஸ்டார்ட் பண்ணலாமா? வெரி குட். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. What is the chemical equation for oxidation? Okay, பேனாவை காணோம், தோர்த்துடுவார். டன். ப்ராப்ளம் சொல்லித்தாங்க. டன் பா. அதான் நான் இந்த லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுங்க அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரியா? லெட் மீ நோ in the comment section. ABCD reactions கன்வர்ஷன் சொல்லி தரணும், ப்ராப்ளம் சொல்லி தரணும். நானா ப்ராப்ளம் தனித்தனியாவும் நான் டீச் பண்ணியிருக்கேன், எல்லாத்துக்குமே பிளேலிஸ்டும் போட்டிருக்கேன். ஓகே, டன். So write the chemical equation for oxidation of ethylene glycol with periodic acid. Okay, it is a very important compulsory question, 2 mark question. நல்லா listen பண்ணுங்க. இப்போ என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ethylene glycol. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ethylene glycolனா என்னப்பா? What is ethylene glycol? ethylene glycol. ethylene glycol உடைய இன்னொரு பெயர் வந்து என்னது அப்படின்னா we call it as glycol. கரெக்ட்டா? அது வந்து என்னது அப்படின்னு சொல்லுவோம்னா நம்ம glycol அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? ஓகே. சோ ethylene glycol is a diol. CH2OH CH2OH. Okay, so ethylene glycol அப்படிங்கிறது வந்து என்னது? It is a diol. Okay, it is a diol. Okay, இந்த ethylene glycol வந்து periodic acid கூட ரியாக்ட் பண்ணுது. periodic acid ஃபார்முலா தான் HiO4. Okay, HiO4.
ஓகே, இதை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதை வந்து நம்ம ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்றோம். ஓகே, அப்ப ஆசிட் ஹைட்ராலிசிஸ்னா H+ அப்படின்னு கண்டிப்பா நம்ம போடணும். அண்ட் அதுல வந்து நமக்கு வாட்டர் வந்து இருக்க போகுது. with the use of water we are going to break the bond. ஓகே, இப்போ இந்த பாண்ட் எப்படி எனக்கு பிரேக் ஆகுது அப்படின்னு மட்டும் பாருங்க. இங்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆக்சிஜன், நான் क्वेश्चन கேட்பேன், ஒரு ஆக்சிஜனும் இங்க இருக்கிற 2 ஹைட்ரஜனும் சேர்ந்து என்னவா வெளியில போகும்? எனக்கு சாட்ல நான் கேட்கறதுக்கு தான் நீங்க ஆன்சர் பண்ணணும். குயிக்கா, இங்க இருக்கிற ஒரு ஆக்சிஜனும் இங்க இருக்கிற 2 ஹைட்ரஜனும் சேர்ந்து இப்படி படிச்சாதான் ஆர்கானிக் நமக்கு புரிஞ்சு படிக்க முடியும். ஓகே, என்னவா வெளியில போகும்? வெரி குட், வெரி குட். இட் வில் கோ அவுட் ஆஸ் வாட்டர். வாட்டரா நமக்கு வெளியில போயிடும். ஓகே, அப்போ எனக்கு மீதி என்னெல்லாம் இருக்கும் அது அப்படியே அங்க காப்பி பண்ணி எழுதுவோமா? சூப்பர். சோ கவனிச்சீங்க அப்படின்னா CH2O CH2O. சோ CH2O and then அங்கேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா CH2O. இப்போ இந்த பெரியோடிக் ஆசிட்ல HiO4ல மீதி என்ன மட்டும் தான் இருக்கும்? மணிகண்டா ஆல்ரெடி finished ma'am because of you chapter 11 நாளைக்கு தான் ஸ்கூல்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஓகே மணிகண்டா, சூப்பர்டா. இப்போ இதுக்கெல்லாம் நீ அப்ப ஆன்சர் பண்ணு, சரியா? ராஜ்குமார் என்னாச்சு? ஓ தண்ணி, அதுதான் சொல்றியா? சூப்பர் சூப்பர். 11th பசங்களாம் சூப்பரா வந்து கவனிக்கிறாங்க. இங்க என்ன ஆகும்? HiO3 மட்டும் தான் வந்து மீதி இருக்கும். கரெக்டா? ஓகே, அந்த HiO3 உடைய ஸ்ட்ரக்சரை நீங்க இப்போ கரெக்டா வந்து பார்க்கணும். நல்லா கவனிங்க. அங்க நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த அயோடின் இருக்கா, இந்த அயோடின்ல 2 ஆக்சிஜன் டபுள் பாண்டடா இருக்கும். ஒன்னு வந்து OH வந்து இருக்கும், ஒன்னு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா OH வந்து இருக்கும். ஓகே, சோ ஜஸ்ட் மேக் அ பாண்ட். இதுதான் HiO3. ரிமைனிங் இருக்கக்கூடிய பெரியோடிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய ரிமைனிங் இருக்கக்கூடிய HiO3. HiO3ல 2 டபுள் பாண்டட் ஆக்சிஜனா இருக்கும், ஒன்னு வந்து ஹைட்ராக்சில் குரூப்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜனா இருக்கும். இப்போ என்ன தெரியுமா ஆகும்? அடுத்து பருத்தி மூட்டை அதுக்கு குடவுன்லயே இருந்திருக்கலாம். அந்த கதை தான் நமக்கு நடக்கும். which is இங்க இருக்கக்கூடிய இந்த HiO3 இப்போ வெளியில போயிடும். HiO3 இப்போ நமக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா வெளியில போயிடும். சரியா? வெளில போயிடுச்சு அப்படின்னா எனக்கு மீதி என்ன இருக்கீங்க? இந்த பாண்ட் இப்படி பிரேக் பண்ணு. CH2வை நான் இப்படி எழுதிக்கலாமா? HCH ன்னு எழுதிக்கலாமா? CH2வை I can write as HCH. கரெக்டா? இங்க O இருக்கு, so O. HCHO அப்படின்னா என்னது? It is formaldehyde. அதே மாதிரி மேலேயும் பாரு, ஒரு HCHO இருக்கு. So I have 2 molecules of formaldehyde and என்ன எனக்கு வெளியில போயிடுச்சு? இந்த HiO3 எனக்கு வெளியில போயிடுச்சு. ஓகே, சோ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? formaldehyde வந்து ப்ராடக்ட்டா கிடைச்சிருக்கு. என்ன கிடைச்சிருக்கு? formaldehyde வந்து நமக்கு ப்ராடக்ட்டா கிடைச்சிருக்கு. ஓகே, சோ இன்னொரு ஒரு வாட்டி நான் உங்களுக்கு சொல்லி தரேன். யாருக்கெல்லாம் கிளியரோ சாட்ல எனக்கு கிளியர் அப்படின்னு போடுங்க. எத்திலீன் கிளைகால்னா என்ன அர்த்தம்னா கிளைகால், அது காமன் நேம் கிளைகால். IUPAC நேம் வந்து எத்திலீன் 1,2 டையால். ஓகே, எத்திலீன் கிளைகால்னாலும் கிளைகால்னாலும் சேம் தான். இதை வந்து வேற எப்படி கொடுப்பாங்கன்னா ஈத்தேன் 1,2 டையால் அப்படின்னு கொடுக்கலாம். சரியா? ஈத்தேன் 1,2 டையால், அதான் IUPAC நேம். அப்படியும் கொடுக்கலாம், இல்லனா கிளைகால் எத்திலீன் கிளைகால் அப்படியும் கொடுக்கலாம். CH2OH CH2OH. இதுதான் பெரியோடிக் ஆசிட். HiO4 தான் பெரியோடிக் ஆசிட். ஓகே, என்ன ஆகும்? இந்த ஆக்சிஜனும் 2 ஹைட்ரஜனும் சேர்ந்து வாட்டரா வெளில போயிட்டு HiO3 போய் எனக்கு இப்படி ஆட் ஆயிடும். அப்புறமா அந்த HiO3 வெளியில போயிடுச்சுன்னா HCHO 2 molecules of formaldehyde வந்து நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்கும். ஓகே, கிளியர்? பக்கா கிளியர்? சூப்பர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கன்வர்ஷன். அடுத்த கன்வர்ஷன், what are the tests to differentiate ethanol and phenol? ஓகே, சோ நீங்க வந்து எத்தனாலையும் ஃபீனாலையும் வந்து டிஃபரன்ஷியேட் வந்து பண்ணணும் அப்படின்னா என்னெல்லாம் வந்து டெஸ்ட் நமக்கு வந்து இருக்கு. ஓகே, சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபீனால்கான டெஸ்ட், இந்த சைடு எத்தனால்.
ஓகே, ஸோ ஃபீனாலையும் எத்தனாலையும் நான் எப்படி எல்லாம் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஐ எம் ரியாக்டிங் இட் வித் பென்சீன் டைஅசோனியம் குளோரைடு. ஓகே, ஃபஸ்ட்டு நான் இப்போ யார் கூட ரியாக்ட் பண்ணுறேன்? பென்சீன் டைஅசோனியம் குளோரைடு. பென்சீன் டைஅசோனியம் குளோரைடு கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். அப்போ ஃபீனால் வந்து எனக்கு என்ன தெரியுமா ப்ராடக்ட் வந்து தரும்? ரெட் ஆரஞ்சு டை வந்து கொடுக்கும். இது என்ன ரியாக்ஷன் சொல்லுங்க? ஃபீனால் கூட பென்சீன் டைஅசோனியம் குளோரைடு ரியாக்ட் பண்றப்போ ஒரு ரெட் ஆரஞ்சு டை வந்து கிடைக்குது. இது என்ன ரியாக்ஷன்? யாராச்சும் ஒருத்தர் கிளாஸ் கவனிச்சிருந்தீங்கன்னா ஒருத்தர் ஆன்சர் பண்ணிருக்கலாம். தனுஸ்ரீ வெரி குட், அபர்ணா, யூசப் முகமது, வேணுகோபாலன், அபர்ணா எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்கப்பா. ஜெஃப்ரி, தேவ், யாராவது ஒருத்தர். வாட் ரியாக்ஷன் இஸ் திஸ்? பென்சீன் டைஅசோனியம் குளோரைடை வந்து ஃபீனால் கூட ரியாக்ட் பண்றப்போ we get ரெட் ஆரஞ்சு டை. இது என்ன ரியாக்ஷன்? ஹரி வெல்கம். பேசிக் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு நான் லைவ் வந்திருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன், நம்ம சேனல்லே இருக்குடா. ஒருத்தர் கூட இல்ல. யார் ஆன்சர் பண்றீங்கன்னு பார்க்கலாம். I'll call out your names. இங்க பாத்தீங்கன்னா நோ ரியாக்ஷன். ஓகே, எத்தனால் கூட ரியாக்டே ஆகாது. ஓகே, அடுத்து செகண்ட் வந்து நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, நான் வந்து நியூட்ரல் FeCl3 நியூட்ரல் ஃபெரிக் குளோரைடு கூட நான் வந்து என்ன பண்றேன்? ரியாக்ட் பண்றேன். ஓகே, நியூட்ரல் FeCl3 நியூட்ரல் FeCl3 கூட நான் வந்து என்ன பண்றேன்? I am reacting. அப்போ எனக்கு வந்து ஃபீனால்ல வந்து ஐ கெட் பர்பிள் கலர். ஃபீனால்ல வந்து எனக்கு பர்பிள் கலர் வந்து கிடைக்கும். இதே எத்தனால்ல வந்து சேம், நோ ரியாக்ஷன். ஓகே, ஆமா, யாருமே அப்ப கிளாஸ் கவனிக்கல பாருங்கடா. நம்ம வந்து 11th பசங்க வந்து உங்களை கலாய்க்கிற அளவுக்கு நீங்க வச்சுக்கிட்டீங்க பாத்தீங்களா? ஒருத்தர் கூட என்ன மேம் ஆன்சரே சொல்லலையே, அப்ப அவங்க எல்லாம் கிளாஸ் வரலையன்றாங்க. பென்சீன் டைஅசோனியம் குளோரைடு ஃபீனால் கூட ரியாக்ட் பண்ணா ரெட் ஆரஞ்சு டை. ஹாபாடா, முகமது அஃப்ரஜ் சொல்லிட்டாரு, இட் இஸ் அ கப்ளிங் ரியாக்ஷன். சரியா? ஓகே, ஃபீனால்ல இருக்கிற ஹைட்ரஜனும் பென்சீன் டைஅசோனியம் குளோரைடுல இருக்கிற குளோரினும் சேர்ந்து HCl வெளியில போயிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? ரெட் ஆரஞ்சு டை வந்து நமக்கு ப்ராடக்டா கிடைக்கும். பாரா ஹைட்ராக்சி அசோ பென்சீன் வந்து நமக்கு கிடைக்கும். சரியா? 11th கெமிஸ்ட்ரி தான் நம்ம சேனல்ல லைவ்ல ஷெட்யூல் ஆயிருக்கே விஜயகுமாரி. ஓகேடா. அடுத்து தேர்ட் ரியாக்ஷன் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஐ எம் கோயிங் டு ரியாக்ட் இட் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு. தேர்டு நான் யார் கூட ரியாக்ட் பண்றேன்? NaOH சோடியம் ஹைட்ராக்சைடு கூட நான் ரியாக்ஷனை பர்ஃபார்ம் பண்றேன். அப்போ எனக்கு இங்க ப்ராடக்ட்ல என்ன கிடைக்கும்? ஃபீனால சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்ணா ஐ கெட் சோடியம் ஃபீனாக்சைடு as the product, ரைட்? ஏன் ரீசன் சொல்லுங்க விஜயகுமாரி. we get sodium phenoxide, கரெக்டா? சோடியம் phenoxide வந்து நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்கும். இதே எத்தனால் கூட சோடியம் ஹைட்ராக்சைடு ரியாக்டே பண்ணாது. ஓகே, விஜயகுமாரி மேம்க்கும் 11th சம்பந்தம் இல்ல. ராஜ்குமார், 11th எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லாதீங்க ராஜ்குமார், அது ரொம்ப மனசு வலிக்குது. ஓகேவா? 11th நான் நிறைய வீடியோ போன வருஷம் பண்ணேன்டா, இந்த வருஷம் தான் நான் 11th வந்து எடுக்கல. சரியா? சம்பந்தம் இல்லைன்னு சொல்லாதீங்க. ஓகே, லாஸ்ட் இயர் 11th வந்து பாத்தீங்கன்னா 5 hours மேரத்தான்லாம் போனதுடா. ஃபர்ஸ்ட் 5 சாப்டர்ஸ் ஒரு 5 hours, அடுத்த 5 சாப்டர்ஸ் ஒரு 5 hours, அதுக்கு அடுத்த சாப்டர் ஒரு 5 hours அப்படின்னு வந்து இருக்கும். ஓகே, டன். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதான் ஃபீனாலுக்கும் எத்தனாலுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். இது ஈஸியா இருந்துச்சா? யாருக்கெல்லாம் இது ஈஸியா இருந்துச்சு? எத்தனை தடவை கேட்டிருக்கேன், எடுத்தீங்களா அப்படின்னு. ராஜ்குமார், யூ நோ ராஜ்குமார், யூ நோ த சிச்சுவேஷன், ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஈஸி, ரைட்? ஓகே, அடுத்து போலாமா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோமினேஷன் ரியாக்ஷன் ஆஃப் அனிசோல். ப்ரோமினேஷன் ரியாக்ஷன் ஆஃப் அனிசோல். ஸோ வாட் இஸ் அனிசோல்? முதல்ல அனிசோல்னா உங்களுக்கு என்ன அப்படின்னு தெரியணும் இல்லையா? தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. பென்சீன்ல என்ன இருந்தா அது அனிசோல். பென்சீன்ல OH இருந்தா ஃபீனால், பென்சீன்ல CH3 இருந்தா டொலுவீன், பென்சீன்ல
OCH3 இருந்தா அதாவது மீத்தாக்சி குரூப் வந்து இருந்தா அது வந்து என்னது, அதுதான் நம்மளுடைய அனிசோல். ஓகே, அதுதான் வந்து என்னது அப்படின்னா that is called as அனிசோல். சரியா? ஓகே, ஸோ இப்போ இந்த அனிசோலை நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா I am reacting it with bromine in ethanoic acid. ஓகே, அனிசோலை நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா bromine in presence of, அதாவது இது bromination தானே, bromine in presence of ethanoic acid. நான் இந்த ethanoic acid இப்படி கூட எழுதிக்கலாம், CH3 CH2 OO CH3 COOH CH3 COOH ethanoic acid கூட react பண்றோம். Ma'am, very thanks ma'am. இன்னைக்கு monthly exam நீங்க கொடுத்த 6 hours live was very helpful. Question paper very easy. Thank you Jovi and Sharon. Thank you da. Oh Hari 11th chemistry la 88, my school first in chemistry, you only the reason. Thank you. Okay, நான் PDF தர மாட்டேன். I'm not going to give the PDF. Okay, நல்லா கவனிடா. Bromination அப்படினா bromine ஹைட்ரஜனுக்கு பதிலா bromine போயிட்டு சப்ஸ்டிட்யூட் பண்றதா வந்து bromination. ஓகே, சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படினா இந்த மீத்தாக்சி குரூப் இருக்குல, இவன் வந்து ஆர்த்தோ பாரா டைரக்டிங் குரூப். ஓகே, ஆர்த்தோ பாரா டைரக்டிங் குரூப். இந்த இங்க பாரு, நீ OCH3 இருக்குடா, நான் சொல்றத மட்டும் தெரிஞ்சுக்கோ. OCH3 பென்சீன் ரிங்ல இருக்கு. இப்போ நீ யாரையாச்சும் போயிட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணனும்னா அவன் ஆர்த்தோலியும் பாராலியும் தான் சப்ஸ்டிடியூஷனே நடக்கும், மெட்டால நடக்காது. மேம் எனக்கு ஆர்த்தோ பாரானா என்னன்னு தெரியாது மேம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இதுதான் நம்மளுடைய அனிசோல். கரெக்டா? மிக்சர் ஆஃப் ஆர்த்தோ அண்ட் பாரா தான் நமக்கு ப்ராடக்டா கிடைக்கும். ஆர்த்தோ அப்படிங்கிறது வந்து பக்கத்து பொசிஷன். தோப்பர் பக்கத்திலேயே புரோமின் அட்டாச் ஆயிருக்குமா, அந்த சைடு அட்டாச் பண்ணலாமா? பண்ணலாம், தப்பு கிடையாது, சேம் தான். பாரானா ஆப்போசிட், ஆப்போசிட்ல புரோமின் வந்து அட்டாச் ஆகி இருக்கும். ஓகே, சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆர்த்தோ அண்ட் பாரா புரோமோ அனிசோல் வந்து நமக்கு ப்ராடக்டா கிடைக்கும். ஓகே, சோ திஸ் இஸ் ஆர்த்தோ புரோமோ அனிசோல் அண்ட் இது வந்து என்னதுப்பா, திஸ் இஸ் பாரா புரோமோ அனிசோல். கிளியர்? மேம் வேதாந்த் ஆஃபீஸ்ல இருந்து கால் பண்ணாங்க, தீமிரல் பேட்ச்ல ஜாயின் பண்ணுங்க அப்படி சொல்லி கால் பண்ணாங்க, ஃபாஸ்டா பேமெண்ட் பண்ண சொல்லி கண்டினியூவா கால் பண்ணாங்களா? ராஜேந்திரன் தெரியலடா, அவங்க ஏதாச்சும் லிங்க் ஏதாச்சும் கொடுத்தாங்களா? தெரியல எனக்கு எந்த அளவுக்கு இது ட்ரூவா அப்படின்லாம் தெரியல. இப்படி கண்டினியூஸாலாம் கால் பண்ணிலாம் பேமெண்ட் பண்ணலாம் சொல்லலாம் மாட்டாங்க. அப்படிலாம் யாராச்சும் சொன்னாங்கன்னா டோன்ட் ட்ரஸ்ட். ஓகே, நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா நம்ம இதுல ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, நீங்க தீமினல் பேட்ச் ஜாயின் பண்ணணும்னா நம்ம லைவ்ல ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கு பாரு, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. சரியா? ஓகே, ரியாக்ஷன்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா ரிப்பீட்டட் ப்ராக்டிஸால மட்டும் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ அடுத்த கொஸ்டின் ஈஸியான ஒரு கொஸ்டின், இதுக்கு நீங்க தான் ஒரு கதை ஸ்டிச் பண்ணணும். நம்ம இதை வந்து என்ன பண்ண போறோம்னா ஒரு கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். யூசஸ் ஆஃப் டைஇதைல் ஈத்தர். ஓகே, ஸோ டைஇதைல் ஈத்தருடைய யூசஸ் வந்து என்ன என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா volatile fuel in engines. இன்ஜின்ஸ்லாம் இருக்குல்ல, கார் இன்ஜின் இருக்கு, மோட்டார் வெஹிக்கல்லாம் இருக்கு இல்லையா, இந்த மோட்டார் வெஹிக்கல்லாம் ஃபியூவலா வந்து யூஸ் பண்ணலாம். ஆனா இந்த ஃபியூல் வந்து என்ன ஆயிடும் நமக்கு அப்படின்னா ஈஸியா எவாப்ரேட் ஆயிடும். அதான் volatile fuel. இப்போ நீ பெட்ரோலே கொஞ்ச நேரம் திறந்து வச்சுனா அது ஈஸியா எவாப்ரேட் ஆயிடும்ல, அந்த மாதிரிதான் இது வந்து ஒரு volatile fuel-ஆ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் யூஸ்ட் as solvent-ஆவும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் கெமிஸ்ட்ரிலாம் கெமிக்கல் லேப்ல கெமிஸ்ட்ரி லேப்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ்லயும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் அடுத்த பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அனஸ்தீஷியாவை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, தான்யா ஹாய் வாங்க. அனஸ்தீஷியா அப்படின்னா வந்து என்னது, உங்களுக்கு வந்து நமக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஆபரேஷன் வந்து நடக்கணும், ஒரு சர்ஜரி வந்து நமக்கு நடக்கணும் அப்படின்னா அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு மயக்க மருந்து வந்து தருவாங்க இல்லையா. ஸோ அந்த மயக்க மருந்து தான் வந்து அனஸ்தீஷியா.
ஸோ இந்த அனஸ்தீஷியாவும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் அடுத்த பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் யூஸ்ட் as refrigerant. ஓகே, refrigerant. ஓகே, ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா volatile fuel. ஓகே, it can be used as a starting fuel. volatile starting fuel அப்படின்னு சொல்லலாம். volatile starting fuel. ஓகே, என்ன இன்ஜின்ஸ் அப்படின்னா டீசல் இன்ஜின்ஸ் எல்லாம் இன் டீசல் இன்ஜின். ஓகே, ஸோ வண்டியில போயிட்டே இருக்காங்க, அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சால்வெண்ட் காலி ஆயிடுச்சு, அப்போ பாத்தீங்கன்னா வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஸோ அனஸ்தீஷியா கொடுக்குறாங்க ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து, அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த யூசஸ் ஆஃப் டைத்தல் ஈத்தரை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்த யூசஸ் ஆஃப் கிளிசரால் படிக்கலாமா? கேன் வி ஸ்டடி த யூசஸ் ஆஃப் கிளிசரால்? ஓகே, டன். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கிளிசராலுடைய ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான யூஸ் வந்து என்னது அப்படின்னா it is used as sweetening agent. sweetening agent. முதல்ல sweetening agent ஏன் நம்ம இந்த யூசஸ் வந்து படிக்கணும் அப்படின்னா ஒரு கன்வர்ஷன்ல நீங்க வந்து கிளிசரால் அப்படிங்கறத வந்து அவங்க இப்படி கூட கேட்பாங்க, a chemical compound which is used as a sweetening agent அப்படிங்கிற மாதிரி இதை வந்து ஒரு ஹிண்டா கொடுத்து கூட அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம். மேம் நீங்க லைவ்ல சொல்லி தரது படிச்சா போதுமா அப்படின்னா டு ஸ்கோர் வாட் மார்க்? எந்த லைவ்? இந்த ஒரு லைவ் அப்படின்னா கிடையாது, புரியுதா? நீங்க வந்து என்னோட எவ்ரி லைவ் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா நீங்க 100 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். டெஃபினட்டா நீங்க 100 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். நீங்க கொஸ்டின் பேப்பர் பாக்குறப்போ மோர் தேன் 100 மார்க்ஸுக்கு எல்லாமே உங்களுக்கு அதுல வந்து ஆன்சர் தெரிஞ்சு இருக்கும். ஓகே மேம், JEE 2026க்கு கைனடிக்ஸ் எடுங்க, கிளாஸ் வருவீங்களா? ஓகே, நீங்களாம் கிளாஸ் வருவீங்களா அப்படின்னா நான் கண்டிப்பா வந்து டெஃபினட்டா வந்து டீச் பண்றேன். ஓகே, தான்யா ஹாய். ஆக்சுவலி நீங்க தான் யார் சாரை மீட் பண்ணீங்களா? நேர்ல மீட் பண்ணது நீங்க தானா? அது யார் சாரை நேர்ல மீட் பண்ண அப்படி சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன், பட் எந்த தான்யா? நீங்க தானா அது? he told the story. சென்டம் வாங்குறோம். ஓகே பிரகதீஷ் ஹாய் ஹாய் ஹாய், வாங்க வாங்க கண்டினியூ பண்ணலாம். ஓகே எஸ் மேம், நான் ரெக்கார்டட் பார்ப்பேன். சூப்பர் சூப்பர்டா, வெரி ஹாப்பி டு நோ தட். உங்களை வந்து சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சார் சொல்லியிருந்தாரு, ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஓகே, ஸோ வாங்கப்பா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் சோப்பு. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து காஸ்மெட்டிக்ஸ்லையும் கிளிசராலை வந்து யூஸ் பண்ணுவாங்க, டிரான்ஸ்பேரண்ட் சோப்லையும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தேர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிண்டிங் இங்க். சரியா, இந்த இங்கெல்லாம் வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த பிரிண்டிங் இங்க். அண்ட் ஃபோர்த் யூஸ் வந்து நம்ம லூப்ரிகன்ட் இன் கிளாக், வாட்ச். சரியா, கிளாக்ல வாட்ச்லலாம் வந்து அது வந்து ஒரு லூப்ரிகன்ட், இந்த கிரீஸ் ஆயில்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல அதுக்கு பதிலா. ஓகே, it can be used as a lubricant in clock, watch. so clock, watch இதெல்லாம் lubricant வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த கிளிசரால சைனா கிளே கூட சேர்த்தோம்னா அது வந்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவா மாறிடும். ஓகே, சோ இந்த கிளிசரால் இருக்குல்ல, கிளிசரால், இந்த கிளிசரால நீங்க வந்து சைனா கிளே கூட சேர்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவ், ஒரு வெடி மருந்தா மாறிடும். ஓகே, ஸோ கிளிசரால யூ கேன் யூஸ் இட் ஆஸ் அ ஸ்வீட்டனிங் ஏஜென்ட், காஸ்மெட்டிக்ஸ் டிரான்ஸ்பரண்ட் சோப்ல யூஸ் பண்ணலாம், பிரிண்டிங் இங்க், lubricant in clock, watch எல்லாம், and glycerol கூட சைனா கிளே சேர்த்தா you can make it as a explosive. okay, so what is the glycerol? எப்படிடா இருக்கும்? it is a triol. அது நீங்க எழுத வேண்டாம், பட் தெரிஞ்சுக்கோங்க. CH2OH CH2OH. so இதுதான் வந்து மெத் ப்ரோப். ஓகே, இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளிசரால். இதுதான் வந்து என்னது அப்படின்னா கிளிசரால். ஓகே, சாய் தெரியாதுடா.
நோ ஐடியாடா. ஓகே, ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து ஒரு கன்வர்ஷன், ஏபிசிடி டைப் ஆஃப் கன்வர்ஷன். ஓகே, மை கெமிஸ்ட்ரி மேம் கம்ப்ளீட்டட் 10 சாப்டர்ஸ். உங்க மேம் 10 சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்றது முக்கியம் இல்ல சுபலட்சுமி, நீங்க எவ்வளவு சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணீங்க? Bird from South America, smells strange, looks ancient, babies have claws on wings to climb a tree, different but survives because of it. சூப்பர், நான் அதை பத்தி படிக்கிறேன். முடியுமா? முடியும், தாராளமா முடியும். ஓகே, சோ வாங்கப்பா. சோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆட்டோ ஆக்சிடேஷன் ஆஃப் ஈத்தர்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். ஆட்டோ ஆக்சிடேஷன் அப்படின்னா என்ன? வாட் இஸ் ஆட்டோ ஆக்சிடேஷன்? லைக் அது வந்து நம்ம எந்த ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டுமே வந்து யூஸ் பண்ணல, சரியா? என்னது தள்ளி நிலுங்கவா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அதுல எந்த ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டுமே நம்ம வந்து யூஸ் பண்ணல, தானாவே வந்து ஆக்சிடைஸ் ஆகுது, சரியா? அதுக்கு பேர் தான் ஆட்டோ ஆக்சிடேஷன். ஓகே, நான் இங்க வந்து என்ன ஈத்தர் நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னா, மேம் எங்க ஸ்கூல்ல கெமிஸ்ட்ரி ஸ்டாஃபே இல்ல, உங்க வீடியோ பார்த்து தான் படிக்கிறேன். தேங்க்யூடா. வாங்க. ஸோ ஈத்தர் நான் வந்து டைஈத்தைல் ஈத்தர் எடுத்துக்கிறேன். CH3 CH2. ஓகே, ஈத்தர் என்ன குரூப்? ROR குரூப், கரெக்டா? ஸோ RO டைஈத்தைல் ஈத்தர், இதாண்டா ஃபார்முலா. ரெண்டு இத்தைல் குரூப், இங்க ஒரு இத்தைல் குரூப், இங்க ஒரு இத்தைல் குரூப், நடுவுல வந்து ஆக்சிஜன். இதுதான் நம்மளுடைய டைஈத்தைல் ஈத்தர். இதுதான் நம்மளுடைய டைஈத்தைல் ஈத்தர், சரியா? ஸோ இந்த டைஈத்தைல் ஈத்தர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா தானாவே ஆக்சிடைஸ் ஆகுது. தானாவே ஆக்சிடைஸ் ஆகுது. எப்படி ஆக்சிடைஸ் ஆகுது அப்படிங்கறத நம்ம இப்போ பார்க்க போறோம். இந்த H2 இருக்குல்ல, இந்த H2வை நான் இப்படி எழுதலாமா? அந்த ஒரு ஹைட்ரஜனை மட்டும் நான் வந்து பாண்ட் போட்டு எழுதியிருக்கேன். அப்படி எழுதலாம் இல்லையா? CH2வை நான் இப்படி எழுதலாம். ஏன் நான் அப்படி எழுதுறேன் அப்படின்னா, ஐ எம் ஆடிங், இந்த கார்பன்ல நான் என்ன ஆட் பண்றேன் அப்படின்னா 2 ஆக்சிஜனை ஆட் பண்றேன். வாட் இஸ் ஆக்சிடேஷன்? அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் வந்து ஆக்சிடேஷன், கரெக்டா? ஓகே, ஸோ நான் வந்து ஆக்சிஜனை ஆட் பண்றேன். ஸோ CH3 CH2, ஓகே, CH3 CH2 O, அண்ட் அங்க பாத்தீங்கன்னா CHOOH, கரெக்டா? கரெக்டா? டன். நான் அதை மட்டும் வேற கலர்ல கூட உங்களுக்கு எழுதி காட்டுறேன், புரிஞ்சுதா? சோ அந்த 2 ஆக்சிஜன் இதோ பாருங்க, 2 ஆக்சிஜன் நமக்கு என்ன ஆயிடுது? ஆட் ஆயிடுது. சோ இது வந்து நமக்கு ஒன் ஆஃப் த ப்ராடக்ட். ஓகே, இது வந்து நமக்கு ஒன் ஆஃப் த ப்ராடக்ட். நல்லா பாரு, இந்த கார்பன்ல, இந்த செகண்ட் கார்பன்ல 2 ஆக்சிஜன் போயிட்டு நமக்கு ஆட் ஆகுது. இன்னொரு ப்ராடக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் அதை வந்து பிங்க் கலர்ல உங்களுக்கு எழுதி போடுறேன். ஸோ என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஆக்சிஜன்லயே நமக்கு இன்னொரு ஆக்சிஜனும் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. இந்த ஆக்சிஜன்லயே இன்னொரு ஆக்சிஜன் வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணுது, கரெக்டா? ஓகே, அப்போ நமக்கு என்னப்பா ப்ராடக்ட் கிடைக்கும்? அப்படியே எழுதி பார்க்கலாம். CH3 CH2 OO CH2 CH3. What is this? What is this? ஒரு டைஈத்தைல் பெராக்சைடு, கரெக்டா? இதோடைய நேம் வந்து என்ன தெரியுமா? நான் இதை மட்டும் இந்த ஒரு ஆக்சிஜனை பிங்க் கலர்ல எழுதினா இன்னும் கொஞ்சம் நமக்கு கிளியரா புரியும், கரெக்டா? ஓகே, இதோடைய பேர் என்ன தெரியுமா? டைஈத்தைல், ரெண்டு சைடு 2 இத்தைல் குரூப் இருக்கு, பெராக்சைடு, டைஈத்தைல் பெராக்சைடு. ஓகே மேம், அப்போ இதோடைய பேர் என்னது அப்படின்னா 1-ஈத்தாக்சி இத்தைல் ஹைட்ரோபெராக்சைடு. ஓகே, 1-ஈத்தாக்சி, இதுதான் ஈத்தாக்சி. CH2 CH3 CH2O, இதுதான் ஈத்தாக்சி. 1-ஈத்தாக்சி இத்தைல் ஹைட்ரோபெராக்சைடு. ஓகே, எஸ், கிளியரா புரிஞ்சுதா? ஓகே, சோ இது எல்லாருக்குமே புரிஞ்சுதா? சோ என்ன எடுத்துட்டு இருக்கோம் நம்ம இங்க? we have taken diethyl ether. நம்ம வந்து diethyl ether வந்து எடுத்துட்டு இருக்கோம். சோ அது தானாவே நமக்கு ஆக்சிடைஸ் ஆகுது. சோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் 2 ஆக்சிஜன் கார்பன்ல ஆட் ஆனா என்ன கிடைக்கும்? செகண்ட் ப்ராடக்ட் தோ இந்த ஆக்சிஜன்ல இன்னொரு ஆக்சிஜன் ஆட் ஆயிட்டுனா என்ன ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும்?
ஓகே, ஸோ இதுதான் ஆட்டோ ஆக்சிடேஷன் ஆஃப் ஈத்தர். அடுத்த ரியாக்ஷன் போலாமா? வாட் ஹேப்பன்ஸ் வென் ஃபீனால் ரியாக்ட்ஸ் வித் ஜிங்க்? ஃபீனால் வந்து நம்மளுடைய ஜிங்க் கூட வந்து ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா அப்போ நமக்கு வந்து என்ன ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கும்? ஸோ இங்கே நல்லா கவனிங்க. இங்கே வந்து ஐ ஹாவ் திஸ் ஃபீனால், ரைட்? இங்கே இருக்கிற இந்த ஜிங்க்கும் இந்த ஆக்சிஜனும் சேர்ந்து ZNO-வா வெளியில போயிடும். ZNO-வா வெளில போயிடும். அப்புறம் மீது என்ன இருக்கும்? அதோ ஹைட்ரஜன் மட்டும்தான் இருக்கும். எனவே பென்சீன்ல எல்லா கார்னர்லயும் இருக்க வேண்டிய ஹைட்ரஜன் தானே இது. ஸோ C6H6 பென்சீன் நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ நீங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? ஃபீனால் ஜிங்க் கூட ரியாக்ட் பண்ணா ZNO வெளில போயிடும். என்னது? ஃபீனால் ஜிங்க் கூட ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ZNO வந்து நமக்கு வெளியில போயிடும். ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹாவ் டு ரிமெம்பர். ஓகே, ஸோ இந்த ரியாக்ஷன் கிளியரா? யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்? Do you have any doubt in this reaction? Yes ma'am, no ma'am. Yes, no. Nothing. No doubt. Okay, super. Crystal clear. அடுத்து பாருங்க, வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். இது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து நேமிங் ரியாக்ஷன்ல சொல்லி கொடுத்திருக்கேன். கரெக்ட்டா? Okay. So middle sample paper for physics and chemistry. Definitely I will give you. Okay. I will go grab some water. நீங்களும் தண்ணி எடுத்து இப்பவே குடிங்க. Keep hydrated throughout the life. Okay. எல்லாரும் போங்க, போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க. வீட்ல இங்க இருந்து அங்க நடந்துட்டு போய் bring water. நானும் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். Okay. I will be back in 1 minute. Alien attack in the class. உடனே ஃபர்ஸ்ட் மிட்டம் பயமா இருக்கு. ஒன்றும் பயப்பட வேண்டாம், கம்மி போர்ஷன் தான். ஒழுங்கா படிச்சா நல்ல மார்க் வாங்கலாம். பழைய கொஷின் பேப்பர்லாம் எடுத்து பாருங்க. அதுல இருக்கிற கொஷின்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுங்க. That will really save your time. லாஸ்ட் இயர்ஸோட கொஷின் பேப்பர் எல்லாமே நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் இல்லையா? எஸ், கொஷின் பேப்பருக்கு வீடியோ போட்டிருக்கேன். யாரெல்லாம் அதை இன்னும் பார்க்கல, கொஷின் பேப்பர் வீடியோ ஐ வில் ஜஸ்ட் ஷேர் வித் யூ. ஓகே, ஸோ 11th ஃபர்ஸ்ட் மிட்டம் உடைய 11th 12th கொஷின் பேப்பர் வீடியோ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ வில் பின் இட் வித் யூ. ஓகே, நான் இங்கே கமெண்ட்ஸில் வந்து நான் பின் பண்ணிடுறேன்.
Important question PDF la marathon la thandeneda. I gave you during the marathon, right? Okay, so let's begin. Williamson ether synthesis, ROR group. Okay, so நம்ம இங்க வந்து என்ன பண்ண போறோம் அப்படினா ஈத்தர் வந்து நம்ம prepare பண்ண போறோம். So அதுக்கு நான் first என்ன எடுத்துக்கிறேன் அப்படினா phenol எடுத்துக்கிறேன். So phenol sodium hydroxide கூட நம்ம வந்து react பண்றோம். இங்க என்ன ஆகுது அப்படினா phenol ல இருக்கிற ஹைட்ரஜனோ and NaOH ல இருக்கிற OH சேர்ந்து வாட்டரா நமக்கு வந்து வெளியில போயிடுது. அப்போ மீதி என்ன மட்டும் தான் இருக்கும்? இங்க ஆக்ஸிஜன் Na இருக்கு, கரெக்ட்டா? So ONA. So we get sodium phenoxide as the product. நமக்கு என்ன கிடைக்கும்? sodium phenoxide வந்து நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்கும். அத வந்து நான் மிథைல் அயோடைடு கூட ரியாக்ட் பண்றேன். அப்போ என்ன ஆகும்? இந்த Na+ and iodine I- சேர்ந்து நமக்கு சோடியம் அயோடைடு NaIr நமக்கு வெளியில போய்டும். இப்போ மீதி என்ன இருக்கும்? OCH3. So நமக்கு இங்க என்ன கிடைக்குது? We are getting anisole as the product. Okay, ROR, anisole as the product, right? So இதுதான் Williamson ether synthesis. So once again நான் வந்து டீச் பண்றேன், கரெக்ட்டா லிசன் பண்ணுங்க. We are taking phenol, கரெக்ட்டா? So phenol வந்து என்ன நடக்குது? சோடியம் ஹைட்ராக்சைடு கூட சேர்ந்து HOH வாட்டரா நமக்கு வெளியில போயிடுது. அப்போ ONA, we get sodium phenoxide. இந்த sodium phenoxide தான் நம்ம எங்க பார்த்தோம்? phenol and ethanol கான டிஃபரன்ஸ்ல பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? எத்தனால் வந்து பேஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்ணாது. ஆனா phenol வந்து என்ன ஆகும் அப்படினா நமக்கு ரியாக்ட் பண்ணும். தமிழ் மீடியம்க்கு நான் क्वेश्चन பேப்பர் தரேன்டா. ஓகே? Ma'am, first midterm important question PDF you didn't even attach. Shiny marathon-ஓட live-ல நான் attach பண்ணிருக்கேன். description-ல இருக்கு. போய் பாருங்க. அடுத்து நான் என்ன பண்றேன்? நான் மிథைல் அயோடைடு கூட ரியாக்ட் பண்றேன். சோ சோடியமும் அயோடினும் சேர்ந்து சோடியம் அயோடைடா வெளில போய்டும். இந்த மிథைல் குரூப் போய் எனக்கு இங்க சப்ஸ்டிட்யூட் ஆச்சுனா OCH3 அனிசோல் வந்து நமக்கு இங்க ப்ராடக்ட்டா கிடைக்கும். அடுத்துடா explain the preparation of acrolein. ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா கவனிங்க. இது கொஞ்சம் மாத்தி கூட நமக்கு வேற மாதிரி கேட்க நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. Are you listening? How many of you are listening da? How many of you are listening properly? Yes. So இது வந்து நமக்கு என்ன கேக்குறாங்கன்னா preparation of acrolein அப்படினு கேட்கலாம், இல்லனா glycerol to acrolein அப்படினு கேட்கலாம். How will you convert glycerol to acrolein அப்படினு நமக்கு கேட்கலாம், கரெக்ட்டா? ஓகே. சோ இந்த glycerol இருக்கு இல்லையா? சோ இந்த glycerol நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படினா ஹீட் பண்றோம். சோ ஹீட் பண்றப்போ என்ன ஆகும்? glycerol டீஹைட்ரேட் ஆகும், கரெக்ட்டா? அதுல இருக்கக்கூடிய வாட்டர் வந்து நமக்கு வெளியில ரிமூவ் ஆகும். எப்படி ரிமூவ் ஆகுது? because I am using a dehydrating agent, concentrated sulfuric acid இல்லனா KHSO4. so concentrated sulfuric acid வந்து என்னது? it is a dehydrating agent. okay, it is a dehydrating agent, right? Ma'am, already you have uploaded all this question in old videos. Exactly, Jane. But இன்னைக்கு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா क्वेश्चंस பார்க்க போறோம். ஓகே, சோ கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் வந்து இருக்கு அப்படின்னு வெச்சுக்கோங்க. அது வந்து என்னது? அது வந்து அந்த ரியாக்ஷனை டீஹைட்ரேட் பண்ணும். அதுல இருக்கக்கூடிய வாட்டரை வந்து அது என்ன பண்ணிடும் அப்படினா ரிமூவ் பண்ணிடும். ஓகே, நீங்க இங்க பார்க்கலாம். அதாவது ட்ரைஆல் 3 OH இருக்கக்கூடிய கிளிசராலை நம்ம எடுத்துட்டு இருக்கோம். யூ கேன் யூஸ் சல்ஃபூரிக் ஆசிட் இல்லனா KHSO4 யார வேணா நீங்க யூஸ் பண்ணலாம். வாட்டர் ரிமூவ் ஆகுது. எப்படி ரிமூவ் ஆகுது பார்க்கலாமா? இங்க இருக்கிற OHம் ஹைட்ரஜனும், அப்புறம் இங்க இருக்கிற ஆக்சிஜனும், இந்த ரெண்டு ஹைட்ரஜனும். ஓகே, அப்ப மீதி என்ன இருக்கும்? CH2 CH, இங்க CHO, which is we are getting acrolein, pro2-enal acrolein as the product. ஓகே, சோ ஒரு வாட்டி எழுதி பார்க்கலாமா? மேம் பார்த்தா புரியுது மேம், ஆனா எழுதி பார்க்கறப்போ we are making mistake மேம் அப்படினா அதுக்கு தான் இங்க கவனிங்க. CH2OH CHOH
and CH2OH. கரெக்டா? எஸ். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா we are heating it in presence of H2SO4, concentrated sulfuric acid or KHSO4, எது வேணாம். சரியா? இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய OHம் ஹைட்ரஜனும் வாட்டரா ரிமூவ் ஆயிடும். அப்புறம் இந்த ஆக்சிஜனும் இந்த ஹைட்ரஜனும் இன்னொரு வாட்டரா வெளில போயிடும். அப்போ எனக்கு ப்ராடக்ட்ல என்ன கிடைக்கும்? இங்க CH2 இருக்கும் அண்ட் இங்க பாத்தீங்கன்னா CH இருக்கும், இங்க பாத்தீங்கன்னா CHO இருக்கும், இங்க CHO இருக்கும். ரைட்? இப்போ எனக்கு இங்க கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் போட்டாதான் கார்பனை சுத்தி 4 பாண்ட் எனக்கு கிடைக்கும் இல்லையா? கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் போடுறப்பதான் எனக்கு இங்க கார்பனை சுத்தி 4 பாண்ட் கிடைக்கும். இப்ப பாரு, ஹைட்ரஜன் கூட 2 பாண்ட், இங்க 2 பாண்ட், இங்க ஹைட்ரஜன் கூட 1, இந்த கார்பன் கூட 1, மேல 2 பாண்ட். சோ கார்பனை சுத்தி 4 பாண்ட் கரெக்டா இருக்கு. இங்க எப்படி ஆக்சிஜன் கூட அது டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கும். கரெக்டா? ஓகே. சோ இதுதான் நம்மளுடைய ப்ராடக்ட் ஆக்ரோலீன். இதுதான் நம்ம ப்ராடக்ட் ஆக்ரோலீன். எல்லாருக்கும் கிளியரா? ஓகே, சூப்பர். அடுத்து Friedel-Crafts ரியாக்ஷன். Friedel-Craftsல 2 ரியாக்ஷன் வந்து இருக்கு. ஒன்னு வந்து என்னது அப்படின்னா Friedel-Crafts acylation and Friedel-Crafts alkylation. சரியா? இளமதி கேக்குறாங்க, மேம் ஐ வாண்ட் டெய்லி ஸ்டடி பிளான் பிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ், கெமிஸ்ட்ரி ஸ்டடி பிளான் வாஸ் வெரி யூஸ்ஃபுல். தேங்க்யூ. அதே மாதிரி மேக்ஸுக்கும் பிசிக்ஸ்க்கும் தர சொல்லிடலாம். இப்போ கெமிஸ்ட்ரிக்கு நான் வந்து இந்த 5 மார்க் இன் 5 மினிட்ஸ் சீரீஸ், 5 மினிட்ஸ்ல முடியாது 10 மினிட்ஸ் சீரீஸை நான் வந்து திருப்பியும் வந்து நான் ரீஸ்டார்ட் பண்ண போறேன். ஓகே, எங்கேருந்து அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் 5 மார்க்லேருந்து நாளான்னைக்கு காலையிலேருந்து என்னோட வீடியோ பப்ளிஷ் ஆகும். நாளையிலேருந்தே உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்டுக்கு காலையில் 5:30 மணிலேருந்து உங்களுக்கு ஒரு half an hour ஆஃப் வீடியோ வந்து பப்ளிஷ் ஆகும். ஸோ now tell me one thing, ஒரு விஷயம் மட்டும் எனக்கு கிளியராக வந்து சொல்லுங்க. உங்களுக்கு வந்து ஃப்ராத் ஃப்ளூட்டேஷன், ஜோன் ரிஃபைனிங், இந்த 5 மார்க்ஸ்லாம் டீச் பண்ணி வீடியோ போட்டால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதா? எஸ் ஆர் நோ? ஆல்சோ லெட் மீ நோ, நீங்கள் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா இல்லைனா ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? ஆர் யூ ப்ரிப்பேரிங் ஃபார் நீட் ஆர் ஜேஇ? இந்த லைவ் பிடிஎஃப் தர முடியாது, ஏனென்றால் நோட்ஸ் எடுங்க. ஆர்கானிக், நீ பிடிஎஃப் கொடுத்தா நீ பிடிஎஃப் தான் வச்சிருப்ப, படிக்க மாட்டேன். எஸ், ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சூப்பர். ஜேஇக்கு படிக்கிறீங்களா நீட்டுக்கு படிக்கிறீங்களா? ஓகே, உங்களுக்கு என்னதான் ஹெல்ப் வேணும்? ஏன்னா நான் ஜேஇ லைவ் வரேன். நான் எப்போ லைவ் வரேன் அப்படின்னா நீங்க ஸ்கூல் போன நேரத்துல தான் நான் வந்து ஜேஇக்கு லைவ் வரேன். ஓகே, அது வந்து உங்களுக்கு கண்டிப்பா அந்த லாங் டியூரேஷன் 1 ஷாட் மேரத்தான்ஸ்லாம் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால நான் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த வாட்டி உங்களுக்கு வந்து குட்டி குட்டி வீடியோஸாக வந்து நீட்டு ஜேஇக்கு போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே, குட்டி குட்டி வீடியோஸாக நீட்டுக்கும் ஜேஇக்கும் வந்து போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அது வந்து எப்படி என்ன உங்களுக்கு போஸ்ட் பண்ணால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இங்கே வந்து ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ் படிக்கிறோம் இல்லையா? இதுடைய நீட் அண்ட் ஜேஇ பிவைக்யூஸ் உங்களுக்கு போஸ்ட் பண்ணா ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா? சாயந்தரம் வந்து பாப்பீங்களா? எனக்கு நீங்களாம் பாப்பீங்கன்னா நான் போஸ்ட் பண்ணுவேன், இல்லைன்னா உங்களுக்கு நான் நீட் ஜேஇக்கு நடத்த மாட்டேன். அதனால தான். எஸ், வாட் டு யூ வாண்ட்? பிவைக்யூ மாதிரி வேணுமா இல்லைன்னா உங்களுக்கு வந்து கண்டென்ட் டீச் பண்ணி வேணுமா? கண்டென்ட் வேணுமா இல்லைன்னா பிவைக்யூ வேணுமா? அதாவது கான்செப்ட் வேணுமா பிவைக்யூ வேணுமா? நீட்டுக்கும் ஜேஇக்கும் சொல்ல முடியுமா? ஆல்டர்னேட் டேஸ் ஒரு 30 மினிட்ஸ்க்கு வீடியோ இருந்தா பாப்பீங்களா? ஆல்டர்னேட் டேஸ் 30 மினிட்ஸ் வீடியோ இருந்தா பாப்பீங்களா? எஸ் ஆர் நோ? கான்செப்ட் ஆர் பிவைக்யூ? கான்செப்ட் ஆர் பிவைக்யூ? ஓகே, டன். ஆல்டர்னேட் டேஸ் காலையில 30 மினிட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ரிலீஸ் ஆகும். அது நீங்க நைட்டு வந்து கூட பார்க்கலாம். ஆனா பார்க்கணும், எனக்கு அந்த வீடியோ கீழே யாரெல்லாம் பார்த்துருக்கீங்களோ கமெண்ட் போட்டு போகணும். மேம் என் பேர் இதான் மேம், நான் பார்த்துட்டேன் மேம், இப்படி இருக்கு மேம், அப்படி இருக்கு மேம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து போடணும். லாங் வேணாம், 30 மினிட்ஸ் போதும். சூப்பர். ஸோ அதை தான்டா நீ பேசணும். நீ தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து உனக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படிங்கிறத கேட்கணும். புரியுதா? நான் ஏன் இங்க இருக்கேன்? உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் இருக்கேன். சரியா? ஸோ உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத நீ தான் கேட்கணும். ஆர் யூ ஆல் சீயிங் ஆர் நாட்? நான் வந்து ஜேஇக்கு டீச் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா?
ஜேஇக்கு டீச் பண்ணிருக்கேன். அப்போ நீங்கள் ஜேஇக்கு யார் யார் படிக்கிறீங்களோ நீங்கள் தான் ஹெல்ப் கேட்கணும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன், நீ நீட்டுக்கோ ஜேஇக்கோ படிச்சுட்டு இருக்க, பப்ளிக் முடிச்சு பார்த்துக்கலாம்னு நினச்சா பப்ளிக் முடிச்சு ஒன்றும் பார்த்துக்க முடியாது. பப்ளிக் முடிச்சு ஒன்றுமே பார்த்துக்க முடியாது. நீ இப்போவே நீட்டுக்கும் ஜேஇக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும். ஆனால் புரிஞ்சுக்கோ, அது தனி ப்ரிப்பரேஷன் கிடையாது. அந்த ரியாலிட்டிக்குள்ளே எல்லாருமே வாங்க. நீட்டு ஜேஇ ப்ரிப்பரேஷன் வந்து தனி, ஸ்டேட் போர்ட் ப்ரிப்பரேஷன் தனி, அப்படி கிடையாது. படிக்கிற கான்செப்டை புரிஞ்சு படிச்சீங்கன்னா நீங்கள் நீட்டு ஜேஇயும் சால்வ் பண்ணலாம், பப்ளிக் எக்ஸாமில் கேட்குற கிரியேட்டிவ் கொஷினையும் சால்வ் பண்ணலாம். புரியுதா? ஸோ புரிஞ்சு படிக்க வேண்டும் என்பதுதான் ஒரே பதில். அடுத்த கேள்விக்கு போலாமா? ஸோ இதான் Friedel-Crafts alkylation. Friedel-Crafts reactionல what you have to remember is இந்த anhydrous aluminum chloride தான் catalyst. ஓகே மேம் 11th வந்து இவர் எடுப்பார்டா, பிரகாஷ் சார் எடுப்பார். ஓகே, பிரகாஷ் சார் எடுப்பார். டன். எஸ், ஆக்ரோலின் நோட்ஸ் எடுத்துரு, கொஞ்சம் வீடியோ முன்னாடி போட்டு நோட்ஸ் எடுத்துருங்க சரியா? ஓகே, 6 hours PDF வந்து அதுலயே இருக்கு பார், கமெண்ட்ஸ்ல கொடுத்துருக்கேன் சரியா? ஓகே டன்பா. ஸோ சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி போறோம்னா 200 கட் ஆஃப் வந்து டெஃபினட்டா யூ வாண்ட். ஓகே கிளியர்? ஓகேடா, டன். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து Friedel-Crafts ரியாக்ஷன். ஸோ இங்க வந்து ஆன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு வந்து இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஆன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு வந்து it acts as the catalyst, right? அந்த ரியாக்ஷன் வந்து ஸ்பீட் அப் பண்ணும். anhydrous அப்படினா என்னது? no water, no moisture, dry அப்படினு வந்து அர்த்தம். ஓகே, சோ நான் இங்க என்ன எடுத்துக்கிறேன்? C6H5OCH3. what is this? anisole. கரெக்ட்டா? anisole. சோ இந்த anisole குளோரோமீத்தேன் கூட அது வந்து என்ன ஆகுது அப்படினா ரியாக்ட் பண்ணுது. ஓகே, சோ இந்த anisole வந்து என்ன பண்ணுதுடா? it is reacting with குளோரோமீத்தேன். குளோரோமீத்தேன் கூட அது வந்து நமக்கு ரியாக்ட் பண்ணுது. ஓகே, சோ இப்போ வந்து எனக்கு என்ன ஆகுது அப்படிங்கறத கரெக்ட்டா லிசன் பண்ணுங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனோ இங்க இருக்கிற இந்த குளோரினோ சேர்ந்து HCl வெளியில போய்டும். ஓகே, and இந்த CH3 குரூப் போய் இப்போ நமக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணிடும். ஓகே, இந்த CH3 குரூப் போயிட்டு நமக்கு வந்து என்ன ஆயிடும் அப்படினா சப்ஸ்டிட்யூட் பண்ணிடும். ஓகே, சோ அதுக்கு பேர் தான் நம்மளுடைய 2-methoxytoluene. 2-methoxytoluene. OCH3 அப்படினா methoxy குரூப், methoxy. ஓகே, இந்த கெமிஸ்ட்ரி மட்டும் புரியவே மாட்டேங்குது அப்படிலாம் இல்லடா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. புரியும், நீ பேசிக்ஸ்ல இருந்து படிக்கணும், படிச்சா தாராளமா புரியும். ஓகே, அதே மாதிரி தான் நமக்கு இந்த மீத்தாக்சி குரூப் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு, ஆர்த்தோ பேரா டைரக்டிங் அப்படின்னு. அப்ப அதுல போயிட்டு நீங்க யாரையாச்சும் சப்ஸ்டியூட் பண்றீங்க அப்படின்னா அவங்க எங்க போயிட்டு சப்ஸ்டியூட் ஆவாங்க? எய்தர் ஆர்த்தோ பொசிஷன் இல்லைன்னா பேரா பொசிஷன்ல போயிட்டு தான் சப்ஸ்டியூட் ஆவாங்க சரியா? ஸோ இங்க எனக்கு என்ன ஆகும்? ஆர்த்தோ ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணுச்சுன்னா அது ஆர்த்தோ, பேரா ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணி இங்க ஆட் ஆச்சுன்னா அது பேரா. எப்பயுமே ஆர்த்தோ பேரா கம்பேர் பண்றப்போ பேரா தான் வந்து நமக்கு மேஜர் ப்ராடக்டா இருக்கும். ஓகே, டன். இவ எடுக்கிறது எதுவுமே புரியாது. ஃபேண்டம், கரெக்டா சொன்னீங்க, ஃபேண்டம். ஸோ வந்து உங்களுக்கு வந்து நான் நடத்தது புரியல அப்படிங்கிறப்போ இங்க இருந்து உங்களுடைய ப்ரீஷியஸ் டைமை நீங்க வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. எங்க உங்களுக்கு சூப்பரா புரியுதோ அங்க போய் கவனிச்சு நல்ல மார்க் வாங்குங்க சரியா? ஓகே அக்கா, எப்போ கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்? நல்ல கேள்வி. கிளாஸ் தான் போயிட்டு இருக்கு. 17th 12th ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஒண்ணுமே புரியல. ஓகே ஓகே, நீ பேசிக்ஸ் சேர்ந்து பண்றாங்க. ஸோ பாத்தீங்க அப்படின்னா Friedel-Crafts இது வந்து என்னதுன்னா அல்கைலேஷன். ஓகே, அல்கைலேஷன். அல்கைலேஷன் அப்படின்னா என்ன தெரியுமா? ஆர் குரூப், அல்கைல் குரூப்பை நம்ம வந்து சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஓகே, ஸோ வாட் இஸ் திஸ் அல்கைல் குரூப்? What is this alkyl group? ஆல்கேன்ல ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சு அப்படின்னா அதுதான் வந்து அல்கைல் குரூப் இல்லையா? சோ CH4ல வந்து நமக்கு ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சுன்னா it becomes CH3, ரைட்? சோ அந்த CH3 குரூப்பை நம்ம இங்க என்ன பண்றோம் அப்படின்னா சப்ஸ்டிட்யூட் பண்றோம். எதுல? அனிசோல்ல. ஓகே, டன், சூப்பர். ஹவா blocked, அவ்வளவுதான். See here
ஐ எம் வெரி ஓப்பன் டு கிரிட்டிசிசம். ஓகே, ஆனா வந்து இங்க வந்து படிக்கிற பசங்களிடையே நீ வந்து இல்ல பேட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண அப்படின்னா ஃபேண்டம் யூ வில் பி பிளாக்ட். சரியா? ஓகே, பேரே பத்தல ஃபேண்டம் பேர் வச்சுட்டு கோஸ்ட்னு பேர் வச்சுட்டு வந்தா அப்படிதான் ஆகும். பென்சீன் குரூப் இஸ் வெரி டஃப். ஒன்றும் பிரச்சனை இல்லடா, ரிப்பீட்டடா ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியா மாறிடும். ஓகே, ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இதே தான், இது வந்து Friedel-Crafts அசைலேஷன். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே தாண்டா Friedel-Crafts அசைலேஷன். அசைலேஷன்னா என்ன தெரியுமா? COCH3 குரூப்பை சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்கு பேர் தான் அசைலேஷன். அசைல் குரூப்னா என்னது? COCH3 குரூப். ஓகே, COCH3 குரூப்பை போயிட்டு சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்கு பேர் தான் அசைலேஷன். ஸோ இங்க நான் அதே தான் அனிசோல் எடுத்துக்கிறேன். அந்த அசைலேஷன் பண்றதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா அசைல் ஹாலைடு எடுத்துக்கிறேன். இல்லைனா we can also call it as alkyl halide group அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இப்போ இந்த அசைல் ஹாலைடு alkyl halide நமக்கு எப்படி ஃபார்ம் ஆச்சு? நல்லா கவனிங்க. CH3 COOH கரெக்டா? CH3 COOH இதுல இந்த அசிட்டிக் ஆசிட் ரைட். ஸோ இந்த அசிட்டிக் ஆசிட்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா OH குரூப்பை தூக்கிட்டு Cl போட்டுறணும், OH தூக்கிட்டு குளோரினை போட்டுறணும். அதுதான் ஆசிட் குளோரைட் குரூப். அதுதான் ஆசிட் குளோரைட் குரூப். ஓகே, யா ஆமா, இந்த ரியாக்ஷன் நம்ம 11th படிச்சிருப்போம். ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அனிசோல் எடுத்துக்கிறோம். அனிசோல் கூட ஆசிட் குளோரைட் குரூப்பை நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ரியாக்ட் பண்றோம் in presence of anhydrous aluminum chloride, right? So you can see it in this channel itself pa CBSE students me. Okay, so நீங்க வந்து இதுல இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இங்க அனிசோல் வந்து என்னது ஆர்த்தோ பாரா டைரக்டிங். ஸோ வந்து நமக்கு ஆர்த்தோ பொசிஷன்லயும் பாரா பொசிஷன்லயும் இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜன் வந்து குளோரின் கூட சேர்ந்து HCl வெளியில போயிடும். அப்போ மீதி என்ன இருக்கு? COCH3 குரூப் இருக்கு. ஸோ COCH3 இங்கேயும் நமக்கு ஆட் ஆயிடும். ஸோ COCH3 இங்கேயும் COCH3 இங்கேயும் வந்து நமக்கு சப்ஸ்டிடியூட் ஆயிடும். ஓகே, எஸ். ஸோ 2-methoxyacetophenone and 4-methoxyacetophenone வந்து நமக்கு இதுல ப்ராடக்டா கிடைக்குது. சரியா? ஓகே, கிளியர், சூப்பர். ஸோ அசைல் குரூப் அசைலேஷன்னா என்ன பண்றோம், அல்கைல்னா என்ன பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே ரொம்ப 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 ஈஸி. ஸோ இப்போ ஸ்வான் ஆக்சிடேஷனை நம்ம இங்க புரிஞ்சுப்போம், திருப்பி அதை நம்ம எழுதியும் பார்த்துடலாம். சரியா? ஸோ ஸ்வான் ஆக்சிடேஷன்ல என்ன பண்றோம் அப்படின்னா we are taking dimethyl sulfoxide DMSO. ஸோ ஸ்வான் ஆக்சிடேஷன்ல ஆக்சிடைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தான் யாரு அப்படின்னா DMSO. ஓகே, ஸோ DMSO அப்படிங்கிறது யாருப்பா? டைமிதைல் சல்ஃபாக்சைடு. சரியா? DMSO அப்படிங்கிறது யாரு? டைமிதைல் சல்ஃபாக்சைடு. நல்லா கவனிங்க. CH3 2 times சல்ஃபர் ஆக்சிஜன். ஸோ டைமிதைல் சல்ஃபாக்சைடு, டைமிதைல் சல்ஃபாக்சைடு தான் நம்மளுடைய DMSO. ஓகே, ஸோ இதுதான் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ இந்த DMSO யார் கூட வந்து ரியாக்ட் ஆகுது அப்படின்னா propan-2-ol எத்தனால் ஆல்கஹால் கூட. ஓகே, ஸோ மீத் ஈத் ப்ரோப். ஓகே, propan-2-ol. சரியா? அண்ட் தென் ஆக்சலில் குளோரைட். ஆக்சலில் குளோரைட் நம்ம எப்படி எழுதுறோம்னு பார்த்துக்கோங்க. COCl ஆக்சலில் குளோரைட் கூட ரியாக்ட் பண்றோம். இப்போ என்னெல்லாம் எப்படி எல்லாம் வெளில போகுது இருப்பார். இந்த CHOHங்கிறது என்னது? பிரைமரியா செகண்டரியா டெர்ஷரி ஆல்கஹாலா? சாட்ல சொல்ல முடியுமா? டெய்லி கிளாஸ் வந்து சாயந்தரம் 6:30க்கு ஸ்டார்ட் ஆகும். 𝐿 ரூல் வீடியோ பாருங்க. படிக்கிறது எல்லாம் மறக்குது, ஈஸியா ரிமெம்பர் பண்ண ஐடியா அதான்டா நம்ம இப்ப படிச்சுட்டு இருக்கோம். உடனே நம்ம இப்ப ரிவைஸ் பண்ணுவோம் பாருங்க. செகண்டரி ஆல்கஹால் CHOHங்கிறது என்னது? செகண்டரி. யாருக்கெல்லாம் பிரைமரி செகண்டரி டெர்ஷரினா என்னன்னு தெரியாது? யாருக்கெல்லாம் பிரைமரி செகண்டரி டெர்ஷரி அப்படின்னா என்னன்னு தெரியாது? மேம் ஐ டோன்ட் நோ மேம், பிரைமரி செகண்டரி டெர்ஷரிலாம் தெரியாதா? தெரியும் இல்லையா? ஸோ CH2OH பிரைமரி, CHOH செகண்டரி, COH டெர்ஷரி. ஒரு ஹைட்ரஜன் கம்மி பண்ணிட்டே வாங்க.
ஓகே புரிஞ்சுதா? So CH2OH primary, CHOH tertiary and COH வந்து tertiary. So CHOH வந்து secondary alcohol, right? So இந்த secondary alcohol நமக்கு வந்து reduce ஆச்சுனா என்னவா reduce ஆகும்? Sorry, oxidize ஆச்சுனா என்னவா oxidize ஆகும்? We all know that இது basics தெரியலனா இப்போவாச்சு தெரிஞ்சுக்கோங்க. கார்பன்ல OH group attach ஆகி இருக்கு. இது என்னப்பா? இது என்ன functional group? Alcohol, right? இது வந்து என்னது? Alcohol. கார்பன்ல OH attach ஆகி இருக்கு. ஒரே ஒரு R group தான் இருக்குனா primary. ரெண்டு R group இருக்குனா ரெண்டு alkyl group இருக்குனா secondary. மூணு alkyl group இருக்கு அப்படினா அது tertiary. இதான் கதை. ஒரு R groupனா ஒரே ஒரு alkyl groupனா அது primary. அப்ப அதுல மீதி ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கும். இங்க மீதி ஒரு ஹைட்ரஜன், இங்க நோ ஹைட்ரஜன். இததான் நம்ம சிம்பிளா என்ன எழுதிரோம்? RCH2OH அப்படின்னு எழுதுறோம் பிரைமரிக்கு. இத CHOH ன்னு எழுதுறோம் செகண்டரிக்கு. இத COH அப்படின்னு நம்ம எழுதுறோம். சரியா? ஓகே சூப்பர். இங்க வந்து ஒரே ஒரு R குரூப் தான். இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு R குரூப், இங்க பாத்தீங்கன்னா நமக்கு மூணு R குரூப். ரைட்? இப்போ இந்த CH2OH ஆக்சிடைஸ் பண்ணா you get aldehyde. செகண்டரி ஆல்கஹாலை நீங்க ஆக்சிடைஸ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? கீட்டோன் கிடைக்கும். ரைட்? இதே அந்த ஆல்டிஹைட் கீட்டோன்லாம் திருப்பியும் ஆக்சிடைஸ் பண்ணீங்கன்னா ஆசிட்ஸ் கிடைக்கும். டன். இப்போ இங்க நான் இருக்கிறது என்னமோ என்னது? செகண்டரி ஆல்கஹால். ரைட்? டெய்லி டார்கெட்ஸ் ஃபார் terminal ஸ்டூடெண்ட் தோ நான் இப்போ இந்த கிளாஸ் முடிச்ச உடனே நான் அனுப்புறேன். why ma'am 11th business max calculate யூஸ் பண்ணலாமான்னு என்ன கேக்குறீங்களா? ஏன் யூஸ் பண்றாங்க கேக்குறீங்க? உங்க பேர் வயலுமுடு தான். ஓகே டன். சோ இப்போ கரெக்ட்டா கவனிங்க. நமக்கு இங்க இருக்கிறது வந்து என்னது? செகண்டரி ஆல்கஹால். செகண்டரி ஆல்கஹாலை வந்து நம்ம ஆக்சிடைஸ் பண்ணா அது கீட்டோனா ஆக்சிடைஸ் ஆயிடும். C double bond O. அது வந்து நமக்கு என்னவா வந்து ஆக்சிடைஸ் ஆயிடும்? C double bond O. கீட்டோனா அது வந்து ஆக்சிடைஸ் ஆயிடும். இப்போ நீ நல்லா கவனிக்கலாம். இங்க இருக்கிற ரெண்டு ஹைட்ரஜன் காணுமே. சோ இந்த ரெண்டு ஹைட்ரஜனும் ரெண்டு குளோரினும் சேர்ந்து ரெண்டு HCl வெளில போயிடுவாங்க. ரெண்டு ஹைட்ரஜன் ரெண்டு குளோரின் கூட சேர்ந்து ரெண்டு HCl வெளில போயிடுவாங்க. அப்போ CH3CO CH3 CH3CO CH3 டபுள் பாண்டட் O கீட்டோனா நமக்கு கிடைக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கிற ரெண்டு மித்தைல் குரூப்பும் சல்ஃபரும் சேர்ந்து டைமித்தைல் சல்ஃபரா வெளில போயிடுவாங்க. ஆக்சிஜனை மட்டும் தனியா விட்டுட்டு டைமித்தைல் சல்ஃபரா வெளியில போயிடுவாங்க. அதுக்கப்புறமா இங்க இருக்கக்கூடிய கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்து கார்பன் மோனாக்சைடா வெளில போயிடுவாங்க. அண்ட் தென் இங்க இருக்கக்கூடிய கார்பன் ஆக்சிஜன் அண்ட் தென் திஸ் ஆக்சிஜன் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடா வெளியில போயிடுவாங்க. கார்பன் டை ஆக்சைடா வெளியில போயிடுவாங்க. ஓகே சோ இப்போ இதுதான் நம்மளுடைய ஸ்வர்ன் ஆக்சிடேஷன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். திஸ் ஸ்வர்ன் ஆக்சிடேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே சோ இப்போ இந்த ஸ்வர்ன் ஆக்சிடேஷனை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எழுதி பார்க்க போறோம். ஓகே அண்டர்ஸ்டாண்ட்? மை காட் பேலன்சிங் தான் இதுனா புரியல. சோ ஸ்வர்ன் ஆக்சிடேஷனை ஒரு வாட்டி நம்ம வந்து எழுதி பார்த்துடலாமா? எஸ். சோ நம்ம வந்து இங்க என்ன பண்றோம் அப்படின்னா we are taking. சோ நம்ம இதுல வந்து என்ன எடுத்துக்கிறோம்? propan 2 all நம்ம வந்து எடுத்துக்கிறோம். கரெக்ட்டா? சோ CH3 CHOH CH3 இதுதான் propan 2 all. சரியா? சோ இந்த propan 2 all வந்து இப்போ எது கூட வந்து ரியாக்ட் ஆகுது அப்படின்னா டைமித்தைல் சல்ஃபாக்சைடு கூட. சோ டைமித்தைல் சல்ஃபாக்சைடு கூட இது வந்து ரியாக்ட் பண்ணுது. ரைட்? அண்ட் தென் ஆக்சலில் குளோரைடு. ஓகே ஆக்சலில் குளோரைடு என்னது? இட் இஸ் COCl and COCl. இதுதான் வந்து ஆக்சலில் குளோரைடு. இப்போ எனக்கு என்ன ஆகும்? கரெக்டா சொல்லுங்க. இங்க இருக்கிற இந்த ரெண்டு ஹைட்ரஜனும் இந்த ரெண்டு குளோரினும் சேர்ந்து they get removed as HCl வெளில போயிடுவாங்க. 2 HCl வெளில போயிடுவாங்க. அடுத்து என்ன ஆகும்? இங்க எனக்கு மீதி என்ன மட்டும் தான் இருக்கு? வாங்க CH3S CH3 டைமித்தைல் சல்ஃபரா வெளியில போயிடுவாங்க. அடுத்து இங்க இருக்கக்கூடிய கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்து கார்பன் மோனாக்சைடா வெளில போயிடும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா
இங்க இருக்கக்கூடிய கார்பன் ஆக்சிஜன் அண்ட் இந்த ஆக்சிஜன் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடா வெளில போயிடும். இப்போ எனக்கு மீதி என்ன மட்டும் தான் இருக்கும்? CH3 CO CH3 கீட்டோன் CO CH3 புரோபனோன் மீத்து ஈத்து ப்ரோப் புரோபனோன் வந்து நமக்கு ப்ராடக்டா கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் ஸ்வர்ன் ஆக்சிடேஷன். ஓகே, இதுதான் ஸ்வர்ன் ஆக்சிடேஷன். கிளியரா? யாருக்கெல்லாம் பக்கா கிளியர்? யாருக்கெல்லாம் பக்கா கிளியர்? டன். அஸ்லீனா 11th நான் வந்து 1 year ஸ்டடி பிளான் வீடியோ போடலடா. 12th தானே கேக்குறீங்க? 12th உடையது இருக்கு, கொஞ்சம் தேடி போய் பார். மேபி ஒரு 12 days ago போட்டு பார். ஓகே, எஸ், வெரி குட், கிறிஸ்டல் கிளியர், சம. அடுத்து வந்து TNG ப்ரிப்பரேஷன். வாட் இஸ் திஸ் TNG? TNG அப்படிங்கிறது வந்து என்னது? ட்ரை நைட்ரோ கிளிசரின். ஓகே, வாட் இஸ் திஸ்? ட்ரை நைட்ரோ கிளிசரின் தான் TNG. ஓகே, ஸோ கவனிச்சிங்க அப்படின்னா 12th என்னோடது இருக்கு. யூ கேன் see that 12 days agoல வந்து வீடியோஸ்ல வந்து இருக்கு, நீங்க லைவ்ல பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கிளிசரால வந்து நம்ம கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் அண்ட் சல்ஃபூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்றோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ட்ரைநைட்ரோ கிளிசரால் கிடைக்கும். நான் இப்போ இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு ஸ்பெஷலா தனியா எழுதி காட்டணும்னு நினைக்கிறேன். கவனிச்சிங்கன்னா ப்ளூ கலர் நான் எழுதுறது கண்ணுக்கு தெரியுதா? இஸ் த ப்ளூ கலர் கிளியர்? பிரகாஷ் சார் தாண்டா வருவாரு. எஸ், இஸ் த ப்ளூ கலர் கிளியர் ஃபார் யூ? ப்ளூ கலர் உங்க கண்ணுக்கு கிளியரா தெரியுதா? 8:15 தானடா அந்த லைவ். எனக்கு ஒண்ணுமே புரியல. ஸோ ஐம் கோயிங் டு வாட்ச் ஃப்ரம் ஃபர்ஸ்ட். ஓகே, கிளியரா தெரியுது. டன். ஸோ கவனிச்சிங்க அப்படின்னா CH2OH CHOH CH2OH. நைட்ரேஷன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ஹைட்ரஜன் வில் பி ரீப்ளேஸ்டு பை NO2 குரூப் அப்படின்னு அர்த்தம். ஹைட்ரஜன் வில் பி ரீப்ளேஸ்டு பை NO2 குரூப் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இங்க வந்து இந்த நைட்ரேஷன்ல நீங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னா இட் இஸ் ரியாக்டட் வித் நைட்ரிக் ஆசிட் அண்ட் சல்ஃபூரிக் ஆசிட். நைட்ரிக் ஆசிட் எப்படி தெரியுமா இருக்கும்? HONO2 HONO2, அதாவது HNO3 தான் நான் இப்படி எழுதுறேன். HNO3 தான் நான் என்ன பண்றேன்? இப்படி எழுதுறேன். எழுதலாமா? HNO3 HONO2 அப்படின்னு நான் வந்து எழுதலாம். ரைட். இப்போ எனக்கு வந்து என்ன ஆகுது அப்படிங்கறத நல்லா கவனிச்சீங்கன்னா இங்க இருக்கிற OHும் இந்த ஹைட்ரஜனும் OHும் ஹைட்ரஜனும் சேர்ந்து நமக்கு 3 molecules of water வெளில போயிடுது. They are getting removed as 3 molecules of water. Okay, because we are using concentrated H2SO4 sulfuric acid நம்ம யூஸ் பண்றோம். Sulfuric acid is a very powerful dehydrating agent, right? Rosen, it is opening da, try பண்ணி பாருங்க. வேற போன்ல இருந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, டன். சோ இப்போ எனக்கு மீதி என்ன மட்டும் தான் இருக்கும்? அதான் ஆன்சர். என்னப்பா இருக்கும்? CH2ONO2 and CHONO2 and CH2ONO2, ரைட்? இதுக்கு பேர் தான் ட்ரை நைட்ரோகிளிசரின். இதுக்கு பேர் தான் என்னது? ட்ரை நைட்ரோகிளிசரின், TNG, ட்ரைநைட்ரோகிளிசரின். கிளியரா? யாருக்கெல்லாம் பக்கா கிளியர்? மேம், யூ ஹேவ் ரிமெம்பர் ராஜ்குமார் அண்ட் சாய், உங்களுக்கு தாண்டா ஞாபகம் இருக்கு. டன், சூப்பர். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேஷன் ஆஃப் கிளிசரால், இம்பார்ட்டன்ட். நீ பாரு, இந்த 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 क्वेश्चन நம்ம படிச்சிட்டோமோ படிக்கலையா? டக்குன்னு சொல்லு. டீஹைட்ரேஷன் ஆஃப் கிளிசரால் பார்த்தோமா பார்க்கல? எஸ் ஆர் நோ? சாட்ல டக்குன்னு சொல்லு. உனக்கு ஃபர்ஸ்ட் என்ன தோணுது? எஸ் ஆர் நோ சொல்லு. டீஹைட்ரேஷன் ஆஃப் கிளிசரால் எங்க மேம் பார்த்தோம்? பார்க்கல மேம். நோ. என்னது? ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆக்ரோலின் அப்படின்னு கேட்பாங்கன்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆக்ரோலின் அப்படின்னு கேட்பாங்கன்னு பார்த்தோம், ரைட்? சோ அதுதான் இது. டீஹைட்ரேஷன் ஆஃப் கிளிசரால் அப்படின்னு கேட்கலாம். ரெண்டும் சேம் தான்.
ஓகே, என்ன ஆகுது, இங்க இருக்கிற இந்த OHும் ஹைட்ரஜனும் சேர்ந்து ஒரு வாட்டரா ரிமூவ் ஆகுது. அண்ட் இங்க இருக்கிற ஆக்சிஜனும் இந்த ரெண்டு ஹைட்ரஜனும் சேர்ந்து நமக்கு இன்னொரு வாட்டரா வெளில போகுது. ஸோ 2 molecules of water is getting removed, dehydrate ஆகுது. ஸோ தட் நமக்கு acrolein வந்து ப்ராடக்டா கிடைக்குது. இப்பதான் பார்த்தோம் இந்த ரியாக்ஷனை. ஆனா எப்படி மாத்தி மாத்தி கேட்கறான் பாரு, glycerol to acrolein preparation கேட்கலாம், இல்லைன்னா glycerol to probe to enolோட preparation அப்படின்னு கேட்கலாம், இல்லைன்னா dehydration of glycerol அப்படின்னு கேட்கலாம். ஓகே, டன். அடுத்து வந்து saponification, ரைட்? saponification பொறுமையா பார்க்கலாம். நம்ம வந்து இந்த क्वेश्चनக்குலாம் போயிடலாம். preparation of glycol, Lucas test, Victor-Meyer test, one oxidation பார்த்துட்டோம். all naming reaction done. structure of ether, ஒரு ABCD ரியாக்ஷன் இருக்குமே, சரி நம்மளே எழுதுவோம். ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 11ல நான் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சில இம்பார்ட்டன்டான ரியாக்ஷன்ஸ்லாம் வந்து சொல்லி தர போறேன். ஓகே, டன். ஸோ பேயர்ஸ் ரியேஜென்ட் அப்படின்னா வந்து என்னது, நம்ம வந்து இந்த பேயர்ஸ் ரியேஜென்ட் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா வாட் ஹேப்பன்ஸ் டு ஈத்தீன் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து இந்த கொஸ்டின் நான் கிளியரா ஃபாஸ்டா நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். என்னன்னு கேட்பாங்க அப்படின்னா வாட் இஸ் பேயர்ஸ் ரியேஜென்ட் அப்படின்னு கேட்பாங்க. வாட் இஸ் பேயர்ஸ் ரியேஜென்ட்? ஓகே, ஸோ இந்த பேயர்ஸ் ரியேஜென்ட்டை யூஸ் பண்ணி எப்படி ஈத்தேன் 1,2 டைஆல் நீங்க ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, ஈத்தேன் 1,2 டைஆலை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஓகே, ஸோ பார்க்கலாமா? டன். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்துக்க போறேன் அப்படின்னா முதல்ல இந்த பேயர்ஸ் ரியேஜென்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லிடலாம். பேயர்ஸ் ரியேஜென்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இட் இஸ் கோல்ட் டைல்யூட் ஆல்கலைன், கோல்டு டைல்யூட் ஆல்கலைன் KMNO4 பொட்டாசியம் பெர்மாங்கனேட். கோல்டு டைல்யூட் ஆல்கலைன் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் தான் பேயர்ஸ் ரியேஜென்ட். ஸோ இந்த பேயர்ஸ் ரியேஜென்ட் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இட் இஸ் அ ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அது வந்து என்னது அப்படின்னா அது வந்து ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். சரியா? சூப்பர். ஸோ இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஈத்தீன் எடுத்துக்கிறேன், அதாவது CH2 டபுள் பாண்ட் CH2. வாட் இஸ் திஸ்? இது வந்து ஈத்தீன். இப்போ இந்த ஈத்தீனை நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா வாட்டர் கூட ரியாக்ட் பண்றேன் in presence of this Bayer's reagent. In presence of Bayer's reagent என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ ஒரு ஆக்சிஜன் இதுல ஆட் ஆயிடும், H2O2 அப்படின்னு வந்து நமக்கு இருக்க போகுது. அப்போ இங்க ஒரு OH இங்க ஒரு OH ஆட் ஆயிடும், அவ்வளவுதான். ஓகே, நான் இப்படி போட்டா நீங்க வந்து ஸ்டார்டிங் மெட்டீரியலே தப்பா எழுதி போட வாய்ப்பு இருக்கு. ஸோ என்ன பண்ணிடுவீங்க, இங்க ஒரு OH குரூப் ஆட் பண்ணணும், இங்க வந்து நீங்க ஒரு OH குரூப்பை பாண்ட் பண்ணணும், அவ்வளவுதான். நமக்கு அப்ப என்ன கிடைக்கும்? CH2OH CH2OH. What is this? Glycol. Ethane 1,2 diol. இது வந்து என்னது? Hi ma'am, Vaishnavi new student, welcome. Okay, done. So இது வந்து பாத்தீங்க அப்படின்னா this is glycol. Okay, clear ஆ? சூப்பர், பக்கா, சம. So அடுத்து வந்து glycerol usesலாம் நம்ம பார்த்துட்டோம், ஞாபகம் இருக்கு, ரைட்? diethyl ether usesலாம் வந்து பார்த்துட்டோம். இப்போ இந்த சாப்டர்ல இருந்து வேற என்ன கேட்கலாம் அப்படின்னா we can expect IUPAC nomenclature. Okay, so IUPAC nomenclature என்ன வேணா கேட்கலாம். அதோட பேசிக்ஸ் வீடியோ நான் இந்த லைவ் முடிச்சோன்னே யாருக்கெல்லாம் வேணும்னு சொல்லுங்க, நான் ரிப்ளை பண்றேன் அந்த வீடியோ லிங்கோட. ஸோ பாத்தீங்க அப்படின்னா கார்பன் அதுல வந்து நமக்கு 3 CH3 குரூப் ஒரு OH குரூப் அட்டாச் ஆகி இருக்கு. What is the name of this compound? And what is the name of this compound? இது வந்து கொஞ்சம் ரிப்பீட்டடா கேட்டதுனால நான் இதை ஒண்ணு மட்டும் எடுத்துக்கிறேன் क्वेश्चन பேப்பர்ல இருந்து. What is the name of this compound?
ரெண்டாவது கார்பன்ல மித்தைல் குரூப் சப்ஸ்டிட்யூட் ஆகி இருக்கு. அப்போ 2-methyl propanol 2-methyl propanol கரெக்ட்டா? ஓகே. அடுத்து இத பாருங்க. C6H5CH2 அப்படிங்கிறது என்ன குரூப்? It is actually benzyl alcohol இல்லையா? So you can write phenyl. இது வந்து என்ன குரூப்னா C6H5 வந்து phenyl குரூப். So phenyl methanol அப்படினு எழுதலாம். இல்லனா benzyl alcohol அப்படினு எழுதலாம். இல்லனா you can write it as benzyl alcohol. Right? Clear? So IUPAC ரெண்டுமே நீங்க வந்து எழுதலாம். கரெக்ட் தான். சரியா? ஓகே. சூப்பர். சோ அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து நைட்ரேஷன் ஆஃப் அனிசோல். ஈஸி. எனக்கு ப்ராடக்ட் என்ன வரும் அப்படிங்கறத இப்போவே நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படினா சாட்ல போடலாம். ப்ராடக்ட் என்ன வரும் அப்படிங்கறத நீங்க இப்போவே சாட்ல போடலாம். என்ன பார்க்க போறோம் அப்படினா it is nitration of anisole. Nitration of anisole. What is nitration of anisole? NO2 குரூப்பை போயிட்டு சப்ஸ்டிட்யூட் பண்றது தான். கரெக்ட்டா? NO2 குரூப்பை போயிட்டு சப்ஸ்டிட்யூட் பண்றது. சோ நைட்ரேஷன் வந்து நான் பண்ணனும் அப்படினா நமக்கு வந்து நைட்ரேஷன் பண்ணனும் அப்படினா நமக்கு வந்து என்னப்பா வேணும்? We need a nitrating agent which is concentrated nitric acid and sulfuric acid. Right? So இவங்க தான் நம்மளோட nitrating agent. Concentrated sulfuric acid and nitric acid. Right? So நமக்கு என்ன ஆகும்? ஆர்த்தோலியும் பாராலியும் நமக்கு நைட்ரோ குரூப் போயிட்டு சப்ஸ்டிட்யூட் ஆயிடும். சோ இதை வந்து நம்ம என்ன பண்ணிப்போம்? காப்பி. ஆனா ஏன் இதுல பேஸ்ட் இல்ல? ஓஹோ. ஓகே. சோ இப்போ இங்க வந்து நமக்கு பேஸ்ட் ஆக மாட்டேங்குது. ஆனா காப்பி மட்டும் ஆகுது. இதான் நம்ம அனிசோல். கரெக்ட்டா? இதான் நம்ம அனிசோல். சோ இந்த அனிசோல்ல வந்து நமக்கு என்னப்பா ஆகும்? ஹியர். சோ வந்து it is ortho para directing. ஆர்த்தோலியும் பாராலியும் நமக்கு வந்து நைட்ரோ குரூப் போய் சப்ஸ்டிட்யூட் ஆயிடும். ஆர்த்தோலியும் பாராலியும் வந்து பாத்தீங்கன்னா NO2 குரூப் நைட்ரோ குரூப் போயிட்டு நமக்கு வந்து சப்ஸ்டிட்யூட் ஆயிடும். ரைட்? சோ இதுதான் நம்மளுடைய nitration of anisole. ortho nitro anisole and para nitro anisole வந்து நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்கும். இல்லடா இப்போ அவ்வளோவா வந்து நிமுட்ட பூச்சிஸ்லாம் இல்லாததுனால நமக்கு அந்த சேனலுக்கான ஒரு வேலை வந்து இல்லை. சரியா? ஓகே. ஸோ அடுத்த ரியாக்ஷன் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா how are you going to prepare? How to prepare primary, secondary, tertiary alcohol using Grignard reagent. முதல்ல Grignard reagent அப்படினா என்னப்பா? alkyl magnesium halide. right? alkyl magnesium halide தானே Grignard reagent. நல்லா கவனிங்க. CH3MgBr methyl magnesium bromide. methyl magnesium bromide and again methyl magnesium bromide. ஏமா மூணு வாட்டி எழுதுறீங்க அப்படின்னா ஏன்னா நான் பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஆல்கஹால் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ண போறோம். என்னது மேம் பிசிக்ஸ் சார் அங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரா? இல்லையே பிசிக்ஸ் கிளாஸ்
யார் சார் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகலடா? இன்னும் ஸ்டார்ட் ஆகல. நம்ம கிளாஸ் கவனிக்கலாம். கவனிக்கலாமா? பிரேக்கா முடிஞ்சிரும். இப்ப கிளாஸ் முடிஞ்சிரும். இன்னும் 2 क्वेश्चन தான். ஓகே வாங்கப்பா. மை ஹெல்த் இஸ் குட். அப்பப்போ கொஞ்சம் அடி வாங்கும், அப்பப்போ கொஞ்சம் அப்படியே சரியாவேன், திருப்பி அப்பப்போ அடி வாங்கும், அப்படியே தான் போயிட்டு இருக்கு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பிரைமரி ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணணும்னா ஃபார்மால்டிஹைடு தேவை. நல்லா கவனிங்க. HCHO. பிரைமரி ஆல்டிஹைட் ப்ரிப்பேர் பண்ணணும்னா we need ஃபார்மால்டிஹைட். செகண்டரி ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணணும்னா we need அசிட்டால்டிஹைடு. செகண்டரி ஆல்கஹால் வேணும்னா நமக்கு என்ன வேணும்? CH3CHO. we need அசிட்டால்டிஹைடு. எஸ் வனிதா சாஃபியா, தேங்க்யூ ஸோ மச். எனக்கு அந்த வீடியோலே போயிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. யாருக்கெல்லாம் அந்த 6 மணி நேரம் மேரத்தான் மிக மிக பயனுள்ளதாக இருந்ததோ எல்லாருமே அதே வீடியோவில் நீங்கள் போயிட்டு கமெண்ட் செய்து விடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதே நான் டெர்ஷரி ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு ரியாக்ட் இட் வித் கீட்டோன். அசிட்டோன் எடுத்துக்கணும். CH3COCH3. மறந்து விடாதீர்கள் நண்பர்களே. நமக்கு பிரைமரி ஆல்கஹால் வேணும்னா ஃபார்மால்டிஹைட், செகண்டரி ஆல்கஹால் வேணும்னா அசிட்டால்டிஹைட், டெர்ஷரி ஆல்கஹால் வேணும்னா அசிட்டோன். இவர்களை நாம் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஈத்தருடன் ரியாக்ட் செய்கிறோம். நம்ம என்ன பண்றோம்? இன் பிரசன்ஸ் ஆஃப் ஈத்தர் கூட நம்ம வந்து ரியாக்ஷன் பண்றோம். we are reacting them with in presence of ether, right? என்ன தெரியுமா ஆகும்? just break the bond here. இந்த பாண்டை பிரேக் பண்ணு. இந்த CH3 மித்தைல் குரூப் கார்பன் கூட ஆட் பண்ணிடு, MgBr ஆக்சிஜன் கூட ஆட் பண்ணிடு. மித்தைல் குரூப்பை கார்பன் கூட ஆட் பண்ணிடு, MgBr ஆக்சிஜன் கூட ஆட் பண்ணிடு. மித்தைல் குரூப்பை கார்பன் கூட ஆட் பண்ணிடு, MgBr ஆக்சிஜன் கூட ஆட் பண்ணிடு. அதுதான் அடுத்த ஸ்டெப். மேம் டிஸ்டர்ப் பண்றேன்னு நினைக்காதீங்க. சாப்டர் 2ல நிறைய புக்கிங் இருக்கு. ஒன் ஷாட்ல டீச் பண்றேன் தாராளமா. ஒன் ஷாட் ஆக்சுவலி வந்து ஒன் ஷாட் நான் அந்த சாப்டர் லைன் பை லைன் டீச் பண்ணணும்னா இட் டேக்ஸ் சம் டைம். ஓகே, அதனால நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. எஸ் ஒன் ஷாட்டை விட நீ பார்த்த அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய புக் இன் அண்ட் புக் பேக் கொஸ்டினை நான் வந்து டீச் பண்ணிடுறேன். சரியா? சாப்டர் 2ல இருக்கக்கூடிய ஆல் புக் பேக் அண்ட் புக் இன்சைட் கொஸ்டின்ஸை நான் உங்களுக்கு வந்து டீச் பண்ணுறேன். ஓகே, டன். ஸோ இதை கவனிக்கவும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பில் இது என்ன ஆகுது அப்படின்னா தோப்பர் அப்படியே எழுது, ப்ராடக்ட் எழுதுங்க. இங்கே இருக்கிறத எழுதுங்க. இங்க ஆக்சிஜன்ல நமக்கு என்ன ஆட் ஆயிடுச்சு? MgBr ஆட் ஆயிடுச்சு. அண்ட் தென் கீழே CH3 குரூப். அண்ட் இங்க பாருங்க கார்பன்ல ஆக்சிஜன்ல வந்து நமக்கு MgBr போய் ஆட் ஆயிடும். அண்ட் தென் கார்பன்ல CH3 குரூப். அண்ட் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா CH3. கரெக்ட் தான். அடுத்து வந்து CH3, இங்கே ஒரு CH3, இங்கே ஒரு CH3, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா OMgBr. இப்போ அடுத்த ஸ்டெப்ல நம்ம இவங்களை என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணுவோம். அதாவது வாட்டர் யூஸ் பண்ணி பாண்டை பிரேக் பண்ணுவோம். வாட்டர் யூஸ் பண்ணி பாண்டை வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பிரேக் பண்ண போறோம். ஓகே, வாட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? we are going to break the bond. ஓகே, சோ அந்த பாண்ட் எப்படி தெரியுமா பிரேக் ஆகும்? HOH அவ்வளவுதான். HOH அவ்வளவுதான். அப்ப எனக்கு ப்ராடக்ட் என்ன தெரியுமா கிடைக்கும்? நல்லா கவனி. CH3 C
H2CH3 CH2OH கரெக்டா இது CH3 CH2OH ரைட் அடுத்து பாருங்க இங்க பாருங்க CH3 twice CHOH so CH3 வந்து 2 times இருக்கும் CHOH secondary alcohol இங்க CH3 3 times இருக்கும் CH3 வந்து 3 times இருக்கும் COH right so primary secondary and tertiary alcohol மூணு வந்து நமக்கு என்ன வரும் அப்படினா ப்ராடக்ட்டா வந்து கிடைக்கும் ஓகே கிளியரா சூப்பர் மேமிங் ரியாக்ஷன் மட்டும் ஒரு PDF நான் கண்டிப்பா தரேன் ஓகே so we will be getting primary alcohol secondary alcohol and tertiary alcohol as the product right primary secondary and tertiary வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்து ப்ராடக்ட்டா கிடைக்கும் கிளியரா பக்கா கிளியரா எல்லாருக்குமே ஓகே சோ வந்து டன் இதோட கிளாஸ் நம்ம வந்து முடிச்சுக்கலாம் ஓகே ஏனா இதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய முக்கியமான क्वेश्चंस எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படினா பார்த்துட்டோம் ஓகேவா டன் சூப்பர் கிளியரா ஓகேடா சோ ஆல் தி பெஸ்ட் வேற ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படினா வந்து கேளுங்க ஆல்சோ வந்து உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஹெல்ப் வேணும் அப்படினாலும் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேளுங்க ஓகே if you have any other doubt also let me know okay va done மேம் சாங் பாடல கண்டிப்பா பாடுறேன் அதுக்கு நம்ம தனியா ஒரு செஷன் வரலாம் to sing songs உங்க ஸ்கூல்ல கெமிஸ்ட்ரி தரியா நடத்தலையா ஒன்னும் வேண்டாம்டா நம்ம கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு பதிலா படிக்க ஆரம்பிச்சிடலாம் கிளியரா ஓகே வில் ஸ்டார்ட் ஸ்டடிங் அவ்வளவுதான் ஓகே நான் லைவ் வந்து இப்போ எண்ட் பண்றேன் உங்களுக்கு என்ன டவுட் என்ன ஹெல்ப் அப்படினாலும் நீங்க வந்து தாராளமா என்ன பண்ணலாம் அப்படினா you can let me know in the comment section okay super yes 10th class இருக்கு I will come to the 10th class okay done thank you Visma Creations thank you so much it means a lot 98 in public 12th பாரு பழைய பசங்க 98 மார்க் வாங்கி இருக்காங்க 100லாம் வாங்கி இருக்காங்க நிறைய பேர் சூப்பர் 96 பவானி ஸ்ரீ சூப்பர் கிரிக்னார் இதே தான்டா லைன் பை லைன் சீரிஸ்ல நம்ம இதே தான் படிச்சோம் லைன் பை லைன் சீரிஸ்ல இதே தான் படிச்சோம் சாங்கா டெஃபினட்டா I will sing song some days someday நான் உங்களுக்கு கண்டிப்பா வந்து பாட்டு பாடுறேன் ஓகே கவுண்ட் லைவ்ல இருக்கிற ஒரு 100 பேரையும் துரத்தணும் அப்படினா நான் பாட்டு பாடினா போறோம் மூட்டைப்பூச்சி கூட ஓடி போய்டும் ஓகே ஈவன் தி மூட்டைப்பூச்சி கோஸ் பாடிடலாமா ஓகே டன் இப்போவா என்ன பாட்டு வேணும் மூட்டைப்பூச்சி கூட இல்ல பயந்து தெரிச்சு ஓடிரும் வெளில ஓடிரும் வேணாம்பா நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு chemistry ma'am selling only okay டா அப்ப படி ஒண்ணும் பிரச்சனை இல்ல okay done okay super guys சரி bye tata